டெல்லி ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு வேணும். இன்ஃபேக்ட் வந்து இந்த கட் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் த ஹெல்த். யாராவது ஆரோக்கியம் இருக்கணும்னு நினைச்சோம்னா அந்த ஆரோக்கியத்துக்கோட முதல் படி எங்க ஸ்டார்ட் ஆகுது? கட்டுல தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் சொல்ல ஹிப்போக்ராட்டஸ் சொல்லியிருக்காரு. அவன் மட்டும் இல்ல, 5000 வருஷமே நம்ம ஆயுர்வேதம் அங்கதான் ஆரம்பிக்கும். இன்னைக்குமே நீங்க ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் உண்மையில நல்ல ஆயுர்வேதிக் டாக்டர் தான் அவர் முதல்ல காயில் மோசம் எப்படி போகுதுன்னு கேட்பாரு, பசியா இருக்கிறது கேட்பாரு. இன்னைக்கு நிறைய அலோபதி டாக்டரே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் நம்ம கம்யூனிட்டில நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து அந்த கட் ஹெல்த் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அந்த கட் ஹெல்த் அப்படின்னு வரும்போது அதுல வந்து நம்ம நிறைய கட் ஹெல்த் பத்தி டீட்டெயிலா பார்த்திருக்கோம். பட் இன்னைக்கு வந்து நீங்க பார்க்கும்போது நியூ சயின்ஸ் சொல்லலாம். நியூ நாலேஜ், ஒரு நியூ சயின்ஸ் ஸ்பெசிபிக்கா அந்த மைக்ரோப்ஸ் பத்தி, நம்ம குடலுக்குள்ள கூடிய நுண்ணுயிர்கள். நினைச்சு பாருங்க, நம்மளுடைய வயிற்றுக்குள்ள 2 கிலோ அளவுக்கு 1 to 3 kg ஆவரேஜா 2 கிலோ 2 கிலோ அளவுக்கு நுண்ணுயிர்கள் இருக்கு அப்படின்னா கேன் யூ பிலீவ் இட்? அந்த நுண்ணுயிர் அப்படி என்ன பண்ணுது? அது இல்லைன்னு நீங்க உயிரோட இருக்க முடியாது. அது நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, அது பேலன்ஸா இருக்கணும். கெட்டது அதிகமா போல என்ன பிரச்சனை வரும், முதல்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிற பத்தின கம்ப்ளீட் ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் ப்ராடக்ட் பத்தி கொஞ்சம் தான் பேசுறாங்க. அந்த ப்ராடக்ட் இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல சயின்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இன்ஃபேக்ட் வந்து இவ்வளவு டீட்டெயிலா நாலேஜ் யாரும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. நம்ம கம்யூனிட்டிக்காக ஏர்லி மார்னிங், ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 minutes நாலேஜ் உங்களுக்கு கிடைக்குது. ஏதாவது ஒர்க் இருந்தா கூட கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு பேப்பர் பென் வச்சுட்டு டேக் நோட்ஸ். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்க போனாலும் உங்களுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் புரியாம போற வாய்ப்பு. நீங்க அதை டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம். க்ளோஸ் அட்டென்ஷன் கொடுக்கணும். நம்ம ஆல்ரெடி நம்ம கம்ப்யூட்டர் வந்து அங்க வந்து ப்ரீபயோட்டிக் பத்தி ப்ரோபயோட்டிக் பத்தி டச் பண்ணிருக்கோம். பட் அதெல்லாம் வந்து பார்த்தா சும்மா ஒரு 0.001% நாலேஜ் மாதிரி. ரியல் நாலேஜ் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். இப்ப யாராவது திரும்ப இப்ப ஆக்டிவா இருக்கீங்களா, திரும்ப உங்க ஃப்ரெண்டுக்கு தம்ஸ் அப் அனுப்பும் பார்க்கலாம். தம்ஸ் அப் கட்ல இருக்குங்க, இன்னும் பெட்டரா இருக்கு. கட் நாலேஜ் எடுத்துக்கிறதுக்காக நீங்க ரெடியா இருக்கீங்கிறக்காக தம்ஸ் அப் கட் அப்படின்னு உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புங்க. எக்ஸாக்டா 1 minute வந்து ஐ வில் இன்வைட் தி ஸ்பீக்கர். ஸ்ரீநாத் வந்து பார்த்தா உங்களுக்கு எல்லாத்துக்கும் அறிமுகமான ஸ்பீக்கர், நியூ ட்ரேடோட ஸ்பெஷல் ட்ரெயினர். அவர் வந்து ஏற்கனவே எக்ஸ்பர்ட். இந்த ஒரு ஃபியூ மந்த்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து இன்னும் ஏகப்பட்ட நாலேஜ் எடுத்திருக்காரு. அந்த நாலேஜ் எல்லாம் நம்மளுக்கு இப்ப கிடைக்கும். சொல்றதெல்லாம் பக்கா நோட் பண்ணிக்கங்க. தேவைப்பட்ட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இது வந்து ரெக்கார்டிங் உங்களுக்கு கிடைக்காது, பட் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற முக்கியம் இல்ல, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முக்கியம். சோ ரெடியா? தம்ஸ் அப் கட் அனுப்பியிருப்பீங்க. put in chat box welcome ஸ்ரீநாத்னு சொல்லிட்டு போங்க. நம்மளுக்காக ஏர்லி மார்னிங் ஒரு நியூ நாலேஜ் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. உங்களுடைய எக்ஸைட்மெண்ட், உங்க எனர்ஜி தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 70 minutes ஒரு சயின்ஸ் கிளாஸ் சொல்ல போறதுனால வந்து நீங்க ஆர்வமா இருக்கணும் அடுத்த 70 minutes ரைட். யாராவது நம்ம ரிவியூசர்ஸ் இருந்தா நம்ம பிசினஸ் பீப்புளுக்கு 7 o'clock மேல பண்ற முடியும். தேங்க்யூ ஸ்ரீநாத் ப்ரோ. நம்ம கம்யூனிட்டிக்காக நீங்க ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம், இந்த மாதிரி ஸ்பெஷல் நாலேஜ் இருக்குது இந்த டாபிக்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சொன்ன உடனே வந்து நான் எங்க கம்யூனிட்டிக்கு வேணும் கேட்டபடி நீங்க உடனே டைம் கொடுத்தீங்க. தேங்க்யூ சோ மச். Now stage is yours. Thank you. Thank you. Thank you sir. Thank you brother for inviting me to speak a wonderful topic. நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலே வந்து our health starts from gut. ஆனா நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்னா முதல்ல என்ன, நம்ம ஹெல்த்துக்கும் கட்டுக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன, முக்கியமா என்னோட கட் ஃபீல் சொல்லுவாங்க, என் கட் ஃபீல் எனக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த கட் ஃபீல்னா என்ன, நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கும் நம்ம பிசிக்கல் ஹெல்த்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, கட் ஹெல்த்துக்கும் மென்டல் வெல்பீயிங்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இந்த கட் ஹெல்த் ஹெல்த்தியா பாத்துக்கணும்னா நான் என்ன பண்ணணும் ஆக்சுவலா அப்படின்ற நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அதுலயும் அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க, நம்முடைய குடலுக்குள்ள வந்து 1 கிலோ 3 கிலோ வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ட்ரூ. எண்ணிக்கையில எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கிற மக்கள் தொகையை விட நம்ம கட்ல இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் 1 லட்சம் மடங்கு அதிகம். சோ அப்படிப்பட்ட அவ்வளவு எண்ணிக்கையில இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம குடல்ல என்ன பண்ணிட்டு இருக்கு, நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா இல்ல நமக்கு கெடுதல பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற
நிறைய இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கொஞ்சம் பயாலஜி கிளாஸ் மாதிரி போகலாம், ஆனா முடிஞ்ச அளவுக்கு நான் அதை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக முயற்சி பண்றேன். என்னுடைய செஷன் அட்டெண்ட் பண்ற உங்களுக்கு தெரியும், நம்முடைய கோச் சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமையா கொண்டு போவேன். கையில பேப்பர் பென் கண்டிப்பா இருக்கட்டும். நிறைய அந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்க உங்களை ரீகேப் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேங்களா? சோ லெட் அஸ் ஸ்டார்ட் தி செஷன். அண்ட் எஸ், முதல்ல கட்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சில பேர் கட்னா மொத்த டைஜஸ்டிவ் சிஸ்டமே கட்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா கட்டுன்ற வார்த்தை எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து கட்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையில இருந்து வருது. கட்டர் அப்படின்னு என்னன்னா, நம்ம ஊர்ல அதை ரொம்ப பெருசா பார்க்க முடியாது, பட் வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருந்து தண்ணி போறதுக்கு ஒரு பாதையை உருவாக்குவாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க, நிறைய அமெரிக்கன் ஹோம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மழை தண்ணி பட்டு அந்த மழை தண்ணி போறதுக்கு ஒரு பைப் மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்லயும் இருந்தது, இப்ப அவ்வளவு பார்க்க முடியாது. அதுக்கு பேரு கட்டர். அதாவது ஒரு கர்வ்டு ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய பாத்வேல ஒரு லிக்விட், ஒரு தண்ணி ஃப்ளோ ஆகுற ஒரு ஸ்ட்ரக்சர் பேர் தான் கட்டர்ன்னு சொல்லுவாங்க. சோ நம்மளுடைய கட்டும் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையிலிருந்து தான் மருகி வந்திருக்கு. அப்போ கட் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் அ பாத்வே. கட் என்பது என்ன கேட்டீங்கன்னா, அது ஒரு வழி. நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல அந்த ஃபுட் போற வழியத்தான் கட்டுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அப்ப கட்டுன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உணவு போற பாதை. உணவு போற பாதைன்னு எப்படி போகுது? நம்முடைய உணவு குழாய், இங்கிலீஷ்ல சொன்னா ஈசோஃபாகஸ். ஈசோஃபாகஸ்ல இருந்து அப்படியே அந்த பைப்பு அப்படியே ஸ்டொமக்கு எல்லாம் போயிட்டு, ஸ்டொமக் இஸ் ஆர்கன், அது தனி ஆர்கன், கட் கிடையாது. ஸ்டொமக் தனி ஆர்கன், லிவர் தனி ஆர்கன், பேங்க்ரியஸ் தனி ஆர்கன், திரும்ப ஒரு பைப் சிஸ்டம் அங்கிருந்து வருது, நம்முடைய ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன். சோ நம்ம உடம்புக்குள்ள உணவோ தண்ணி, அதாவது சாலிட் ஃபுட்டோ லிக்விட் ஃபுட்டோ போகக்கூடிய வழியத்தான் என்ன சொல்றோம்? நாம கட்டுன்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இந்த கட் என்பது என்ன அப்படின்றது உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். சோ இனிமேட்டு நம்ம கட்டுன்னு யோசிக்கிறப்போ சாப்பிட்டா அப்படியே உணவு முழுங்குற அந்த பாதை, உணவு போற அந்த பாத்வே பேர் தான் கட். சரிங்களா? சரி, இந்த கட்ல என்னென்ன ஆர்கன் இருக்குன்னு பார்த்தோம். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு சிஸ்டம், அதாவது நம்ம டைஜஸ்ட் சிஸ்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் தான் கட், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சோ டைஜஸ்ட் சிஸ்டத்துல ஸ்டொமக் இருக்கு, நம்மளுடைய கணையம் இருக்கு, நம்மளுடைய கல்லீரல் சொல்லக்கூடிய லிவர் இருக்கு, அது கூட தான் கட் இருக்கு. பொதுவா கட்டுன்னு சொல்றப்போ பிரிடாமினன்டா நம்ம எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா இன்டெஸ்டைனை தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ நான் இங்கே இன்டெஸ்டைனை மேஜரா கன்சிடர் பண்றேன். நம்ம கட்டுடைய நீளம், அதாவது அந்த பைப் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அதோட மொத்த நீளம் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு 7 மீட்டர்ல இருந்து 8 மீட்டர் இருக்கலாங்க. 7 மீட்டர்ல நம்ம 8 மீட்டர் அளவுக்கு நம்ம பார்க்கலாம். இந்த 7-8 மீட்டர்ன்றது நீங்க அடிகள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 29.9 ஃபீட்ல இருந்து 26 ஃபீட் வரைக்கும். யோசிச்சு பாருங்க, மனுஷனுடைய ஹைட் வெறும் ஒரு 5 அடி, இந்தியனுடைய சராசரி ஹைட் 5 அடி, 5.5 ஃபீட். கட்டுடைய லென்த் 22 ஃபீட்னா குறைந்தபட்சம் சொல்றேன் 22.9 ஃபீட். நீங்க 23 ஃபீட் எடுத்துக்கலாம், 23 26 ஃபீட் இருக்கும். அப்படின்னா 5 மனுஷனை ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் நிக்க வச்சாலும் கூட நம்ம ஆவரேஜ் இந்தியன் ஹைட்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வருது நம்முடைய கட்டுடைய மொத்த நீளம். இந்த கட்டுடைய மொத்த நீளத்துல பாத்தீங்கன்னா பிரிடாமினன்டா யார் ஆக்குபை பண்றான்னா நம்முடைய சிறுகுடல், அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன். அதோடைய ஆவரேஜான நீளம் பாக்குறப்போ நமக்கு 6 மீட்டர்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 6 மீட்டர் இருக்கு. எது? நம்முடைய சிறுகுடல். அந்த பைப் இருக்கு இல்லைங்களா, நம்ம சாப்பிட்ட ஃபுட் அப்படியே போகும் பாருங்க, அந்த பைப்ல ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடலுடைய மொத்த நீளம் 6 மீட்டர் இருக்கும். அதே மாதிரி பெருங்குடலுடைய நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லுவோம், அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய நீளம் கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் இருக்கும். ஓகேங்களா? சரிங்க சார், இதெல்லாம் ஏன் சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உணவு டைஜஷன் ப்ராசஸ்ல இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ட் பார்ட் பிளே பண்ணுது. எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ இந்த கட் பைப் சொன்ன இல்லையா, இந்த கட் பைப் யோசிச்சு பாருங்க, 26 ஃபீட் இருக்குன்னு சொல்றேன். மனுஷோட 26 ஃபீட் எப்படி உள்ள வைக்கிறது அப்படின்னு பாக்குறப்போ இந்த பைப், இந்த கட்டுன்ற இந்த பைப் சிஸ்டம் பாத்தீங்கன்னா 800ல இருந்து 900 தடவை மடிக்கப்பட்டிருக்கு, அதாவது ஃபோல்ட் ஆயிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு தடவை ஃபோல்ட் பிரச்சனை இப்படி இருக்கும்னா 800 தடவை டப்பு 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 இப்படி நமக்கு
ஃபோல்ட் ஆயிருக்கும். 800ல இருந்து 900 டைம்ஸ் இட் வில் ஃபோல்ட். இப்போ இந்த இந்த பைப்புக்கு பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு. அந்த சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது ரவுண்டா இருக்கிற பைப்பை கட் பண்ணி பிளாட்டா மாத்துறோம் அப்படின்னா அந்த மொத்த பைப்பு, அது மொத்த பைப்ல சர்ஃபேஸ் ஏரியா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டென்னிஸ் கிரவுண்ட் அளவுக்கு இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த டென்னிஸ் கிரவுண்ட் அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த உறிஞ்சும் தன்மை அந்த சிறுங்குடலுக்கு உண்டு, அந்த கட்டுக்கு உண்டுன்னு சொல்றாங்க. அப்போ பார்க்க ரொம்ப சின்னதா இருக்கலாம், ஆனா அதோடைய சர்ஃபேஸ் ஏரியா பெருசு, அதோடைய வேலையும் ரொம்ப ரொம்ப பெருசு. இப்ப நம்ம எல்லாருக்கும் கட் அப்படின்னா என்னன்ற ஒரு ஐடியா வந்தாச்சு. கட்னா என்ன? உடம்புல இருக்க பைப் சிஸ்டம். ஓகேங்களா? சோ அதுல யார் ரொம்ப முக்கியமான பார்ட் பிளே பண்றது? நம்முடைய குடல் தான். குடல்ல சிறுங்குடல், பெருங்குடல் இருக்கு. சிறுங்குடல் தான் அதுல ரொம்ப பெரிய பார்ட் பிளே பண்ணுது. ஏன்னா அதுதான் நீளமான பைப் சிஸ்டமே, ஆவரேஜா 6 மீட்டர் கொண்டது. அதுக்கப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தாச்சு. டன். இந்த கட் ஸ்டோரிக்குள்ள வரலாம். தி இந்தியன் கட் ஸ்டோரி. அதாவது இந்த கட் ஸ்டோரி நம்ம என்ன குறிக்கிறோம்னா, நம்முடைய கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்க குறிக்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் அதுதான். நீங்க கட்டை எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக். ட்ராக்னா என்ன? வழி. ஓகேங்களா? சோ நம்ம சாப்பிட அந்த உணவு போற பாதை தான் கட். அது நீங்க மறந்துடவே கூடாது எப்பவுமே. சரி, நம்ம இந்தியர்கள்ல இந்த கட் ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ எப்படி இருக்குன்னா, ஆஸ் பர் 2019 வந்த டேட்டா பிரகாரம், சர்வே பிரகாரம் 57% ஒபீஸ் பீப்புள், அதாவது 157 ஒபீஸ் பீப்புள்ல 57 பேரும் 45% ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்களும் 48% நார்மல் வெயிட்ல இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதமான ஸ்டொமக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ல இருக்கிறாங்க. அதாவது கட் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ல இருக்கு. இங்க ஸ்டொமக்னா நீங்க வயிறு மட்டும் எடுத்துக்க கூடாதுங்க, இங்க கட்டை தான் மீன் பண்றாங்க. கட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ல இருக்கிறாங்க. அது கான்ஸ்டிபேஷனா இருக்கலாம், அல்லது டைரியாவா இருக்கலாம், இல்லது ஐபிஎஸ்ஆ இருக்கலாம், அதாவது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமா இருக்கலாம், அல்லது இரிட்டபிள் பவுல் டிசீஸா இருக்கலாம், அல்லது இன்ஃப்ளமேட்டரி டிசீஸா இருக்கலாம். இப்படி பல பிரச்சனைகள்ல நம்மளுடைய மக்கள் இருக்கிறாங்க. நீங்க ஆவரேஜா எடுத்து பார்க்க சொல்ல ஒரு 50% பீப்புளுங்க, நம்ம நாட்டுல இருக்கிற 50% பீப்புளுக்கு கட் ப்ராப்ளம் இருக்குன்னு பாக்குறப்போ இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் ஆச்சரியத்தையும் கவலையும் கொடுக்குது. ஏன்னா நம்ம வெல்னஸ் கோச் சசி சொன்ன மாதிரி ஆயுர்வேதால ரொம்ப முக்கியமா பேசுறதே இந்த கட்டல் தான். சித்தாலையும் அதான் பேசிட்டு இருக்கோம். சித்தாவும் ஆயுர்வேத பிறப்பே நம்ம நாடுதான். அப்படிப்பட்ட நம்ம நாட்டிலேயே கட்டல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மோசமாயிட்டு வருதுன்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குற ஒரு தகவலா இருக்கு. சரி, நம்ம நாட்டுல எப்படின்னா குளோபல் பிக்சர் எப்படி இருக்கு? நம்ம நாட்டிலேயே கிட்டத்தட்ட ஆவரேஜா ஒரு 50% பீப்புளுக்கு பிரச்சனை இருக்குன்னா, வேர்ல்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா மோர் தென் 40% பீப்புள், உலகத்துடைய மக்கள் தொகை சராசரி 800 கோடிங்க. ஓகேங்களா? அதுல 40% பீப்புளுக்கு ஏதோ ஒரு விதமான கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிஸார்டர் வந்துடுச்சு. ப்ரிடாமினன்ட்டா கான்ஸ்டிபேஷனும் டயரியாவும், முக்கியமா இன்னைக்கு நம்ம அதிகமா பாக்குற இரிட்டபிள் பவுல் டிசீஸும் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸும் வந்துகிட்டு இருக்கு. 40% பீப்புள் மேல அதுல அஃபெக்ட் ஆகியிருக்கிறாங்க. இதனால அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க நிறைய பேர் யோசிக்கலாம், அது என்ன இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், அது என்ன இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்? மலச்சிக்கல் தான் கான்ஸ்டிபேஷன். நம்ம உணவு போற பாதையில அந்த உணவு போகக்கூடிய அந்த அந்த மூமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் பவல் மூமெண்ட்னு சொல்லுவோம். அந்த பவல் மூமெண்ட் சரியா நடக்காது. அதாவது உணவு அந்த உந்துதல், அந்த உணவு போகக்கூடிய அந்த ப்ராசஸ், அதுல ஏதாவது இரிட்டேஷன் வரும், பெயின் வந்தா அதுதான் இரிட்டபிள் பவல் டிசீஸ். அதுவே ஒரு டிசார்டரா மாறுற சிண்ட்ரோம். அதுவே நம்மளுடைய இன்டெஸ்டைன்ல வீக்கம் வந்தா அது வந்து இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்னு சொல்லுவோம். இதுதாங்க ரொம்ப காமனா பாக்குற ப்ராப்ளமா இருக்கு. இதுல ஈவன் ரிஃப்ளெக்ஸும், ஆசிட் ரிஃப்ளெக்ஸும் ஒரு ப்ராப்ளம் பாக்குறாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ கட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கட் ப்ராப்ளம் இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பெருசு இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். சரி ஸ்ரீநாத், இந்த கட் ஹெல்த் ரொம்ப முக்கியமா? அதுதான் அடுத்த கேள்வி. எஸ், கட் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவ் யூ ஃபீல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்றத உங்களுக்கு சொல்றேன். நம்மளுடைய மிராக்கிள் மார்னிங்ல நான் பர்சனலா அட்டெண்ட் பண்ண ஒரு செஷன், நிறைய ப்ரோக்ராம்ல என்ன பாக்குறேன்னா, நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு பிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் ரெண்டுமே ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்முடைய கோச் நிறைய தூரம் உங்ககிட்ட பேசியிருக்கேன், அது நானே பார்த்திருக்கேன். நான் பர்சனலா கவனிக்கிறப்போ நம்மளுடைய மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றத நான்
கண்டிப்பா ஒத்துப்போம், நீங்களும் ஒத்துப்பீங்க. இந்த மென்டல் ஹெல்த்துக்கும் நம்முடைய கட் ஹெல்த்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. there are so much relation between the mental health and also the gut health. எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? மனிதனுடைய உடம்புல பாத்தீங்கன்னா மூளை எங்க இருக்கு? தலையில இருக்குன்னு சொல்லுவோம். தலையில மூளை இருக்கு. மூளையுடைய வேலை என்ன? இட் இஸ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அதாவது கட்டளைகளை கமாண்ட கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் நம்முடைய மூளை இருக்கு. எல்லாத்துக்கும் தகவல்களை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் மூளையோட வேலை. கரெக்டா? எஸ். கூடவே மூளை யோசிக்கிறது, தாட்ஸ், ஸ்டோரிங், இப்படி நிறைய விஷயங்களை மூளை பண்ணிட்டு இருக்கு. நம்ம உடம்புல கேட்டீங்கன்னா தேர் இஸ் a second brain. நம்ம உடம்புல ரெண்டாவதா ஒரு பிரெயின் இருக்கு. அந்த பிரெயினை பத்தி நம்ம எதுவும் ரொம்ப பெருசாலாம் பேசுறது இல்லை இன்னைக்கு. அதை பத்தின ஒரு அவேர்னஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கூட கொஞ்சம் கம்மி தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த செகண்டரி பிரெயின், அதாவது செகண்ட் பிரெயினை பத்தின ஒரு தகவல் நமக்கு இன்னைக்கு கம்மியா தான் இருக்கு. நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் பிரெயின் சொல்றாங்க. ஏன் இது செகண்ட் பிரெயின் சொல்றாங்கன்றத புரிஞ்சுக்கலாம். பொதுவா பிரெயின் இஸ் a collection of nerve cells. That's what an organ. Organ is nothing but a collection of a particular set of cells to do a predefined function. அதாவது ஒரு உறுப்பு என்பது செல்களின் கலவை. அந்த செல்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு உறுப்புக்கு ஒரு தனித்துவமான வேலை இருக்கும். அதுதான் ஒரு ஆர்கன். நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு தின் லேயர், ஒரு 2 தின் லேயர் இருக்குமாங்க. அந்த 2 தின் லேயர்ல எத்தனை நர்வ் செல்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மில்லியன். எவ்வளவு? 100 மில்லியன் நர்வ் செல்ஸ் இருக்கு. இந்த நர்வ் செல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகுது. அதுக்காக சார் உட்காந்து நம்முடைய அந்த நர்வ் செல்ஸ்ல உட்காந்து யோசிக்குமா சார்? அதுவும் பிரெயின் மாதிரியே உட்காந்து யோசிச்சு தாட்ஸ் எல்லாம் வருமா கேட்டா அதெல்லாம் எதுவும் வராது. அந்த நர்வ் செல்ஸ் உடைய பேர் தான் என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம், ENS. ENS is called second brain. இந்த ENS உடைய மெயின் ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டைஜஸ்டிவ் ப்ராசஸ கண்ட்ரோல் பண்றது. அதாவது நம்ம உடம்புல அந்த டைஜஷன் நடக்கக்கூடிய வேலையை கண்ட்ரோல் பண்றதுதான் இந்த ENS உடைய வேலை. நான் உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிறேன். நம்ம எல்லாருமே சாப்பிடுறோம். சாப்பிட்ட பிறகு இந்த உணவு பாதையில உணவு உள்ள போகுது இல்ல, உணவு உள்ள போறத கண்டிப்பா நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. முக்கியமா சூடா சாப்பிடுறப்போ உணவு உள்ள போறத நீங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த உணவு உள்ள போகுது இல்லைங்களா? இந்த உணவு உள்ள எப்படி போகுது? கிராவிட்டினால உள்ள போகுதா? அப்படியே கீழே ஒரு பொருள் கீழே போட டப்புன்னு கீழே போற மாதிரி ஃபுட் உள்ள போகுதா? எப்படி போகுது? திங்க் பண்ணுங்க. How does a food goes inside the food pipe? அப்போ இந்த ஃபுட் பைப் எப்படி ஃபுட்டை உள்ள தள்ளுது? டியூ டு த கான்ட்ராக்ஷன். லைட்டா சுருங்கி என்ன பண்ணுவோம்? அந்த ஃபுட்டை, அந்த உணவு கூட என்ன பண்ணும்? கீழே தள்ளும். கிராவிட்டி எல்லாம் கிடையாது. ஒரு கரெக்டான ஸ்பீட்ல ப்ராசஸ்ல நம்மளுடைய என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணும். இவ்வளவு ஸ்பீடா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபுட்டை கீழே இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இதே மாதிரி எவ்வளவு டைஜஸ்டிவ் ஜூசஸ் சுரக்கணும், எவ்வளவு என்சைம்ஸ் சுரக்கணும், எவ்வளவு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் தான் இந்த என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம். ஓகேங்களா? சரிங்க சார், இந்த என்ட்ரிக் நர்வஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இது எப்படி ஒரு செகண்டரி பிரெயினா சொல்றீங்க அப்படின்னா, நம்மளுடைய நார்மல் அதாவது பிரைமரி பிரெயினுக்கும் நம்மளுடைய அந்த என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம் சொல்லக்கூடிய செகண்டரி பிரெயினுக்கும் டைரக்டா ஒரு பை டைரக்ஷனல் கனெக்ஷன் இருக்கு. அது என்ன சார் பை டைரக்ஷனல் கனெக்ஷன்னா, அதாவது பிரெயின்ல இருந்து நேரடி தகவல் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கும் அந்த என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டத்துல இருந்து நேரடியா தகவல் எப்படி போகும்? நம்ம மூளைக்கும் போயிட்டு இருக்கோம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் நீங்க முக்கியம் தெரிஞ்சுக்கணும். ஏன் மென்டல் ஹெல்த்துக்கும் கட் ஹெல்த்துக்கும் அவ்வளவு சம்பந்தம் இருக்குன்னு இதுதான் மெயின் பாயிண்ட். நம்மளுடைய வயிற்றுல இருக்கிற அந்த ENSக்கும் மூளைக்கும் டைரக்டா ஒரு கனெக்ஷன் இருக்கு. டைரக்ட் கனெக்ஷன். அதுக்கு பேரு வேகஸ் நர்வ்னு சொல்லுவாங்க. அந்த நர்வ் பேரு வேகஸ் நர்வ். ஒரு பைபாஸ் போட்ட மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்க. சரிங்களா? டைரக்டா ஒரு என்ன சொல்றது, ஒரு 100 MBPS ஸ்பீட்ல போற அந்த ஆப்டிக்கல் லைட் கனெக்ஷன் மாதிரி. இந்த கனெக்ஷன் இருக்கிறது என்ன ஆகும்னா, பிரெயின்ல இருந்து கட்டுக்கும், கட்ல இருந்து பிரெயினுக்கும் போகும். இதுதான் இந்த இடத்துல முக்கியம்.
மத்த உறுப்பு இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்காது, மூளைக்கெல்லாம் தகவல் அனுப்பாது. நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எல்லாம் மூளைக்கு போகாது, மூளையில தான் வரும். ஆனா இந்த உறுப்பு மட்டும்தான் முக்கியமா தனக்கும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வழியாக மூளையில இருந்து தகவலை எடுத்துக்கிட்டு தன்கிட்ட இருந்தும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மூலமாக மூளைக்கு தகவலை கொடுக்குது. தட் இஸ் வை ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்தா ஒரு சந்தோஷம் வரும், அப்படியே வயிற்றுல இருந்து பட்டாமூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு தவறா ஒரு கொஞ்சம் கலக்கமான விஷயம் நடக்கிறப்ப வயிற்று லைட்டா கலக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு என்ன தெரியும், ஒரு மாதிரி இருக்கு, ஒரு அன்ஈஸியா இருக்கு அப்படின்னா இருக்கும். ஏன்னா உங்க செகண்டரி பிரெயின் சொல்லுது ஏதோ ஒரு ப்ராப்ளம் அதுல இருக்கு. இல்ல சந்தோஷமா இருந்தா உங்க செகண்டரி பிரெயின் சொல்லுது யூ ஆர் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயமும் சொல்றேன், நம்ம உடம்புடைய முக்கியமான ஹார்மோன் செரோட்டோனின், அந்த செரோட்டோனின் ஹார்மோனுடைய செக்ரேஷனை கண்ட்ரோல் பண்றது அங்கதான் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். சோ அதனாலதான் இந்த கட் ஹெல்த் ரொம்ப முக்கியம். நம்ம கட் ஹெல்த் நல்லா இருந்தாதான் நம்மளுடைய அந்த மென்டல் ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ உங்க கட் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுதுன்னா அது டைரக்ஷனா உங்க கட் உங்க பிரெயின் கிட்ட சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது. சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன், நம்ம எமோஷனுக்கும் நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம கட் ஹெல்த்துக்கும் நம்ம எமோஷனுக்கும் தொடர்பு இருக்கு. ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு நமக்கு சரியாக மோஷன் போல அன்னைக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சரியா மோஷன் போலங்க, மோஷனே வரலங்க லாஸ்ட் 2 days எப்படி இருப்போம்? சந்தோஷமா ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டு இருப்போமா? யார பார்த்தா கடுகடுன்னு இருப்போம், கோவப்படுவோம், இரிட்டேஷன் ஆகும், எரிஞ்செரிஞ்சு விழுவோம். கரெக்டுங்களா? அப்போ அந்த கட்டு நல்லா இல்லைன்னா நம்ம எமோஷனை பாதிக்குதா? அப்படியே வயசு வாங்க. நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, கோவமா இருக்கீங்க, வருத்தமா இருக்கீங்க அப்படின்னா அன்னைக்கு சரியா மோஷனும் போக மாட்டோம், நம்ம கெட்டு பாதிச்சிடும். சோ இதனாலதான் சொல்றோம் நம்ம மென்டல் ஹெல்த்துக்கும் கட் ஹெல்த்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. சரிங்களா? சூப்பர். சரிங்க சார், இப்போ இந்த கட் ஹெல்த் எல்லாம் அப்படியே பார்த்துட்டோம். இப்போ இந்த கட் ஏன் சார் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புது டேர்ம் இங்க நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அதுக்கு பேரு கட் மைக்ரோபயோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கட் மைக்ரோபயோட்டானா என்ன அர்த்தம்? மைக்ரோ அப்படின்னா ஆர்கானிசம், அதாவது உயிரினங்கள். பயோட்டா என்றால் என்விரான்மெண்ட். அதாவது இப்போ நம்ம இருக்கிற மனுஷங்க இருக்கிறோம், ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கிறோமா, என்னை சுத்தி காத்து இருக்கு, என்னை சுத்தி தண்ணி இருக்கு, என்னை சுத்தி இடம் இருக்கு, வீடு இருக்கு, மரம் இருக்கு, இதெல்லாம் நம்ம இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட். அதே மாதிரி நுண்ணுயிர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு என்விரான்மெண்ட் தான் கட் மைக்ரோபயோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இந்த கட் மைக்ரோபயோட்டா நிறைய இடத்துல இருக்கு. எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டா, தோல், சருமம், அது ஒரு கட் மைக்ரோபயோட்டா. வாய் ஒரு கட் மைக்ரோபயோட்டா. அதே மாதிரி நம்மளுடைய குடல் ஒரு மைக்ரோபயோட்டா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. இந்த இடத்துல எல்லாம் நம்ம அதிகமாக இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பார்க்கலாம். அதுலயும் ரொம்ப முக்கியமான ஒரு இடம், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தான் நம்முடைய அந்த உணவு போற பாதை, நம்முடைய கட். அங்க எவ்வளவு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோடி கோடி கோடி, அதாவது ட்ரில்லியன் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1000 பில்லியன், 1 ட்ரில்லியன் என்று ட்ரில்லியன்ஸ் சொல்றாங்க. அதான் சொல்றேன், மனுஷனுடைய உலகத்துல மக்கள் தொகையை விட 1 லட்சம் மடங்கு அதிகம். உலக மக்கள் தொகை 800 கோடி, 1 லட்சம் நீங்களே கணக்கு பண்ணிக்கங்க. ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, இது எல்லாமே நம்முடைய ஜிஐ ட்ராக்ல இருக்கு, அதாவது அந்த கட்ல இருக்கு, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல இருக்கு. ஓகேயா? இது உங்களுக்கு தெளிவா இருக்குமா? அதாவது அந்த நுண்ணுயிர்கள் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் தான் கட் மைக்ரோபயோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புல, அதாவது மைக்ரோபயோட்டா சொல்லுவாங்க. அந்த மைக்ரோபயோட்டா கட்ல இருக்கிறது. அந்த மைக்ரோபயோட்டா பல இடங்கள் இருக்கு. தோல் ஒரு மைக்ரோபயோட்டா, வாய் ஒரு மைக்ரோபயோட்டா, அதே மாதிரி குடலும் ஒரு மைக்ரோபயோட்டா. அதாவது அந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கக்கூடிய சூழ்நிலை, என்விரான்மெண்ட். இந்த பல மைக்ரோபயோட்டால எது ரொம்ப முக்கியமான ஒரு மைக்ரோபயோட்டாவா செயல்படுதுன்னா நம்ம கட் தான். ஏன்னா அங்கதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இருக்கு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ தனித்தனி குரூப்பா பிரிப்பாங்க. ஏன்னா ட்ரில்லியன் கணக்குல இருக்கு, தனித்தனியா பார்த்துட்டு இருக்க முடியுமா? மனுஷங்களுடைய குடல்ல இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ல, அதாவது கட் மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த நுண்ணுயிர்கள் பேரு மைக்ரோபயோம், அது இருக்கக்கூடிய சூழ்நிலையோட பேரு
மைக்ரோபயோட்டா. இந்த வார்த்தை புரிஞ்ச மட்டும் எஸ் சொல்லுமா? ஏன்னா இதுதான் இந்த டேர்ம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அந்த நீங்க உங்களுடைய ஹேண்ட்ஸ்அப் சாட்ல எஸ்ன்னு போடலாம். மைக்ரோபயம் மற்றும் மைக்ரோபயோட்டா அப்படின்னு புரிஞ்சுதான் இருக்கக்கூடிய சூழ்நிலையின் பெயர் மைக்ரோபயோட்டா, இருக்கக்கூடிய உயிரினத்தின் பெயர் மைக்ரோபயோம். ஆசம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, நன்றி நன்றி. சோ இப்ப நமக்கு இது தெளிவாயிட்டோம். மைக்ரோபயோம்னா என்ன, மைக்ரோபயோட்டா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த மைக்ரோபயோம்ல பாத்தீங்கன்னா நிறைய உயிர்கள், நிறைய விதமான நுண்ணுயிர்கள் இருக்கு. அதுல பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கைலாம் இருக்கு. நம்ம மைக்ரோபயம் அதாவது நம்ம குடல்ல பார்க்கக்கூடிய நுண்ணுயிர்கள்ல ரொம்ப முக்கியமான நுண்ணுயிர் எதுனா பாக்டீரியா தான். மனுஷங்களுடைய உடம்புல அதிகமான நம்ம பார்க்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இந்த பாக்டீரியால பாத்தீங்கன்னா நிறைய குரூப்பா பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனுடைய மார்பாலஜி, அதனுடைய தனித்துவம், அதனுடைய குரூப்பிங்க பொறுத்து குரூப்ஸா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுல ரெண்டு முக்கியமான ஒரு குரூப் இருக்கு. ஒண்ணுக்கு பேரு ஃபர்மிக்யூட்ஸ், இன்னொன்னு பேரு பாக்டீரியோடெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதுங்க? பாக்டீரியோடெட்டிஸ் அண்ட் ஃபர்மிக்யூட்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆர் கிளாஸ் ஆஃப் பாக்டீரியான்னு புரிஞ்சுக்கணும். அது ஒரு கிளாஸ் ஆஃப் பாக்டீரியா. நீங்க கொஞ்சம் மைக்ரோபயாலஜி தெரிஞ்சவங்களா இருக்கீங்கன்னா நான் சொல்றேன். இதுல ஃபர்மிக்யூட்ஸ் வந்து கிராம் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. கிராம் பாசிட்டிவ் ஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியாஸ். பாக்டீரியோடெட்டிஸ்னா கிராம் நெகட்டிவ் ஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியாஸ் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நம்ம மைக்ரோபயாலஜில ரொம்ப உள்ள போக வேண்டாங்க, சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். முக்கியமா ரெண்டு குரூப் இருக்கிறாங்க. குரூப் ஏன்னா பாக்டீரியாஸ் ஆணு பெண் அப்படிலாம் பிரிக்க முடியாது, கரெக்டா? அதனால ரெண்டு குரூப்பா பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா? சோ இவங்களுக்கு ஒரு தனி ப்ராப்பர்ட்டி இருக்கு, இவங்களுக்கு தனி ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகே, ரெண்டு பேரும் நல்லவங்களாப்பா, ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க, ரெண்டு பேருமே ரொம்ப கெட்டவங்களாப்பா, அது சொல்ல முடியும். ரெண்டு பேரும் வேணுமா? கண்டிப்பா வேணும். நம்மளுடைய அந்த மைக்ரோபயோட்டால முக்கியமா ப்ரிடாமினண்டா இருக்க போறது இந்த பாக்டீரியோடெட்டிஸ், ஃபர்மிக்யூட்ஸ் என்ற ரெண்டு குரூப் ஆஃப் பாக்டீரியாஸ். இது குரூப்பா இமேஜின் பண்ணிக்கணும் நீங்க. இந்த குரூப்ல இவங்க ஒரு குரூப், இவங்க ஒரு குரூப், சரியா? ரெண்டு குரூப்பும் நமக்கு வேணும். இவங்க தான் அந்த பாக்டீரியல் குரூப்ஸ் முக்கியமானவங்க. ஃபைலோடைப்ஸ்னா நமக்கு அந்த மைக்ரோபயோட்டோட இன்னொரு பெயர், அதாவது அந்த குரூப்பா பிரிச்சிருவாங்க. ஃபைலோடைப்னு சொல்லுவாங்க அந்த பேரு. அதாவது பாக்டீரியோடெட்டிஸ் ஒரு ஃபைலோடைப், ஃபர்மிக்யூட்ஸ் ஒரு ஃபைலோடைப். ஃபைலோடைப்னா இஸ் a group of bacteria. சரியா? சூப்பர் சார். இது ரெண்டுமே முக்கியமா? கண்டிப்பாக இந்த பாக்டீரியோடெட்டிஸும் முக்கியம், ஃபர்மிக்யூட்ஸும் முக்கியம், ரெண்டுமே முக்கியம். ஏன் சார் ரெண்டுமே முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்ன சொல்றாங்கன்னா FB ரேஷியோன்னு சொல்றாங்க. அதாவது ஃபர்மிக்யூட்ஸ் பாக்டீரியோடெட்டிஸ் ரேஷியோ. இந்த ரேஷியோல எனக்கு வந்து ஒண்ணு அதிகமாகி ஒண்ணு கம்மியாகிறது எனக்கு பிரச்சனையை கொடுக்கும். அந்த பிரச்சனை பேர் தான் கட் டிஸ்பயோசிஸ். டிஸ்பயோசிஸ் என்பது சமநிலை தவறின, அதாவது இம்பேலன்ஸ், அதுதான் டிஸ்பயோசிஸ் சொல்றது. அதாவது நம்ம கொஞ்சம் அந்த மெடிக்கல் டேர்ம்ல, பயாலஜிக்கல் டேர்ம்ல, மைக்ரோ டேர்ம்ல டிஸ்பயோசிஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஓகேங்களா? நம்மளும் இனிமேல் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். கட் டிஸ்பயோசிஸ் என்பது நம்மளுடைய குடல்ல இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது பாக்டீரியோடெட்டிஸ் அண்ட் ஃபர்மிக்யூட்ஸோட இம்பேலன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா கட் டிஸ்பயோசிஸ் சொல்றோம். சரிங்களா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எனக்கு ரெண்டு குரூப் தான் முக்கியமானவங்களா இருக்கிறாங்க. அதாவது நிறைய குரூப் இருக்கிறாங்க, ஆனா ரெண்டு முக்கியமான ப்ரிடாமினன்ட் இவங்க தான், பாக்டீரியோடெட்டிஸ், ஃபர்மிக்யூட்ஸ். இவங்க ரெண்டு பேரும் பேலன்ஸ்டா இருந்தா பிரச்சனை இல்லை. இவங்களதுல வரக்கூடிய இம்பேலன்ஸ் தான் டிஸ்பயோசிஸ் சொல்லுவாங்க. எப்ப டிஸ்பயோசிஸ் வருதுன்னா டைவர்சிட்டி, அதாவது ஒருத்தர் டாமினன்ட் ஆயிடுவாங்க, ஒருத்தர் ரொம்ப கம்மியாயிடும். அப்ப என்ன இல்ல, டைவர்சிஃபை இல்ல. அப்படி டைவர்சிஃபை இல்லைன்னா டிஸ்பயோசிஸ் வரும். இல்ல குட் பாக்டீரியா, நம்மளுடைய நல்லது பண்ணக்கூடிய கட்ல இருக்கக்கூடிய நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியா குறைஞ்சா டிஸ்பயோசிஸ் வரும். அல்லது கெட்ட பாக்டீரியா கூடினாலும் டிஸ்பயோசிஸ் வரும். சரி சார், வந்தா வந்துட்டு போகுது, அதுல என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்காக நம்ம கோச் ஒரு வார்த்தை சொன்னாரு, ஆல் டிசீஸ், ஒரு வாக்கியம், ஆல் டிசீஸ் பிகின்ஸ் த கட். ஹிப்போக்ரட்டஸ் சொன்ன அந்த வார்த்தை உண்மை. நம்மளுடைய ஆரோக்கியம் எங்க ஆரம்பிக்குதுன்னா குடல்ல தான் ஆரம்பிக்குது. ஏன் தெரியுமா? சத்துக்கள் உள்ள போறதும் குடல்ல தான், கழிவுகள் வெளியேற்றப்படுற பாதையும் குடல் தான். சோ இன்புட் அவுட்புட் மேஜர் பார்ட் யார் பிளே பண்றது? நம்ம கட் பிளே பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த கட்ல ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அது நம்ம ஹெல்த்த பெரிய அளவுல பாதிக்குதுங்க. என்னெல்லாம் பிரச்சனை வரலாம் கேக்குறீங்களா? பிளாட்டிங்ல சின்ன பிரச்சனை, ப்ளோட்டிங் எப்ப வருது, மலச்சிக்கல்ல இருந்து கிராம்ப், வலி,
ஃபுட் எது சாப்பிட்டா சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க. சில பேர் அலர்ஜினா எனக்கு அந்த அலர்ஜியே இல்ல சார், 3 வருஷம் அலர்ஜின்னுவாங்க. ஈவன் ஜாயிண்ட் பெயின், பிலீவ் மீ, குட்டி வலி, உடம்பு சோர்வா இருக்கிறது, ஆர்த்ரைட்டிஸ் வர்றது, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், ஆட்டோ இம்யூன் டிசார்டர், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆட்டோமின் டிசார்டர் தான். ஸ்கின் ப்ராப்ளம், அதுல எக்ஸிமா, ஆக்னி, சொரியாசிஸ், ஹார்மோன் பேலன்ஸ், வெயிட் கெயின், என்னென்ன ப்ராப்ளம் வருது பாத்தீங்களா அந்த கட்ல இருக்கிற ஹெல்த்ல. அதாவது அந்த கட்ல இருக்கிற மைக்ரோபியம்ல இருக்க எல்லாமே, அதுல வரக்கூடிய இம்பேலன்ஸ் இவ்வளவு பிரச்சனையை கொண்டு வரும்னு சொல்லிட்டு அப்ப இன்னைக்கு நேத்துல பல வருஷத்துக்கு முன்னாடி ஹிப்போக்ரட்டிஸ் தான் சொல்லியிருக்கிறாரு. சோ ஆல் டிசீஸ் பிகின்ஸ் இன் கட். எப்போ கட்ல டிசீஸ் வருமா? இந்த கட் டிஸ்பயாசிஸ் வர்றப்பதான் வருமா. கட் டிஸ்பயாசிஸ்னா என்ன? இம்பேலன்ஸ், அந்த ஃபர்மிக்யூட்ஸ்க்கும் பாக்டீரியாடிஸ்க்கு இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் தான் கட் டிஸ்பயாசிஸ் சொல்றாங்க. சரிங்க சார், இதெல்லாம் எப்படி சார் நான் புரிஞ்சுக்கிறதுனா வெரி சிம்பிள். இங்க பாருங்க, இந்த இதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். யாராவது ஒருத்தருக்கு, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், யாராவது ஒருத்தருக்கு உடம்புல ஃபர்மிக்யூட்ஸ் அதிகமாயிட்டு பாக்டீரியாடிஸ் குறைஞ்சதுன்னா அவரு குண்டாயிடுவார் சீக்கிரமா. சார் நான் எதுவுமே சாப்பிடல சார், ஆனா வெயிட் மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கு சார் அப்படின்னு ஒருத்தர் மட்டும் புலம்புவார் வந்து. என்ன இவருக்கு எல்லாம் ஒர்க் அவுட் எல்லாம் பண்றாரு, ஆனா வெயிட் மட்டும் குறைய மாட்டேதுன்னு பாக்குறப்போ எங்க பிரச்சனைனா கட்ல பிரச்சனை, டிஸ்பயாசிஸ் வந்திருக்கு. என்னவா டிஸ்பயாசிஸ்? ஃபர்மிக்யூட்ஸ் கூடி பாக்டீரியாடிஸ் குறைஞ்சிருச்சு. அதான் எஃப்பி, எஃப் ஃபார் ஃபர்மிக்யூட்ஸ், பி ஃபார் பாக்டீரியாடிஸ். அதுவே ஃபர்மிக்யூட்ஸ் குறைஞ்சிட்டு பாக்டீரியாடிஸ் அதிகமான இன்னும் பெரிய பிரச்சனை, ஐபிஎஸ் வந்துடும், இரிட்டபிள் பவுல் டிசீஸ் எல்லாம் வந்துடும். சோ இது ரெண்டுமே பார்த்து நம்ம எப்படி இருக்கணுமா, நம்ம பேலன்ஸ்டா பாத்துக்கணும். ஓகேங்களா? சோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஃபர்மிக்யூட்ஸும் வேணும், பாக்டீரியோடைட்டிஸும் வேணும். ரெண்டுமே நமக்கு உடம்புல அதோடைய லெவல்ல இருக்குதுன்னா நாம நல்லா இருப்போம். இதுல பாக்டீரியாடிஸ் கெட்டவன், ஃபர்மிக்யூட்ஸ் கெட்டவன்ற மாதிரிலாம் கிடையாது. ரெண்டுமே பெனிஃபிஷியல் பாக்டீரியா தான். நீங்களே பாத்தீங்க, ஃபர்மிக்யூட்ஸ் குறைஞ்சாலும் பிரச்சனை, ஃபர்மிக்யூட்ஸ் அதிகமானாலும் பிரச்சனை. பாக்டீரியாடிஸ் குறைஞ்சாலும் பிரச்சனை, பாக்டீரியாடிஸ் அதிகமானாலும் பிரச்சனை. அத ரெண்டுத்துமே நாம பேலன்ஸ்டா பாத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு வேளை பாத்துக்கல, எனக்கு கட்டு ஹெல்த்தியா இல்ல, என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும்? ஃபர்ஸ்ட் நார்மலா கான்ஸ்டிபேஷன் ஆரம்பிக்கும். 2 நாள் டெய்லி காலையில பாத்ரூம் போறவருக்கு காலையில பாத்ரூம் வராது. போய் பாத்ரூம் உட்கார்ந்தாருன்னா பல மணி நேரம் ஆகலாம், உட்காந்து ரொம்ப கஷ்டப்படுவாரு. பிளாட்டிங், ப்ளோட்டிங் ஆர் பிளாட்டிங் எப்படின்னா ப்ரொனவுன்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். அது 2 விதமா நடக்கும். ஒண்ணு வாய் வழியும் பிளாட்டிங் நடக்கும், இன்னொரு கேஸ் ஃபார்ட்டிங்கும் போயிட்டு இருக்கும். ஃபார்ட்டிங் இஸ் a வெரி காமன் ஹியூமன் நேச்சர். ஆனா அதான் ஒரு அளவுக்கு மேல கேஸா போயிட்டு இருந்தா நல்லது இல்லையா? அதுவும் ஒரு விஷயம். அஜீரண கோளாறு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது. வெயிட் ஏனே தெரியல வெயிட்டா போடுவோம், அடிக்கடி உடம்பு சரியில்லாத போகும், உடம்பு சரியில்லாத போனா டக்குன்னு சரியாகாது. இது எல்லாமே கட்டு நல்லா இல்லைன்னா வரக்கூடிய பிரச்சனை. திரும்பவும் சொல்றோம், நம்ம கட் என்பது நம்ம உடலுடைய ஒரு முக்கியமான பார்ட். அந்த முக்கியமான பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன் அது முக்கியம்னா, அங்க பல கோடி 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 நுண்ணுயிர்கள், நமக்கு ஹெல்ப் பண்ற நுண்ணுயிர்கள் இருக்கு. அந்த நுண்ணுயிர்கள் நமக்கு பல விதத்துல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. டைஜஷன்ல ஆரம்பிச்சு சிறுகுடலை ஹெல்த்தியா வைக்கிறதுல இருந்து, நமக்கு இம்யூனிட்டியை பாத்துக்கிறதுல இருந்து, முக்கியமா ரொம்ப சொல்ல போனா செரோட்டோனின் போன்ற ஹாப்பி ஹார்மோனை உருவாக்குற வரைக்கும் வேணும். சரிங்களா? சரிங்க சார், நான் அதை பேலன்ஸ் தான் எப்படி பாத்துக்கணும்? 50-50% கிட்ட இல்ல. நம்ம கட்ல 85% குட் பாக்டீரியா பொதுவா இருக்கணும், 15% பேட் பாக்டீரியா. ஆனா மொத்தமாவே நல்லவனும் இருக்க முடியாது இல்லையா? அங்க கொஞ்சம் இதுவும் இருக்கணும், கெட்டதும் இருக்கணும். எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, பொதுவா 85% குட் பாக்டீரியா இருக்கணும், 15% பேட் பாக்டீரியா இருக்கலாம். அந்த குட் பாக்டீரியாக்குள்ளதான் ஃபர்மிக்யூட்ஸும் பாக்டீரியோடைட்டிஸும் வருது. அதாவது 85% வந்து பாக்டீரியோடைட்டிஸும் ஃபர்மிக்யூட்ஸும் இருக்கணும். அந்த பாக்டீரியாஸ்ல ஃபர்மிக்யூட்ஸும் அண்ட் பாக்டீரியாஸும் அது சமநிலையில இருக்கணும். புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? 15% நமக்கு பேட் பாக்டீரியா இருக்கலாம் அதிகபட்சம். ஏன்னா மொத்தமாவே நல்ல பாக்டீரியா இருக்க முடியாது உடம்புல. ஓகே, கட்ல வந்து அதிகபட்சம் 15% பேட் பாக்டீரியா, 85% குட் பாக்டீரியா இருக்கணும். சரிங்களா? சரி சார், இருக்கணும் சொல்லிட்டோம், எப்படி கொண்டு வருது அதுதான் ஒரு கேள்வி. சரியான முறை ஃபர்ஸ்ட் பேலன்ஸ்டான டயட். நம்மளா என்ன பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து, மேபி தேங்க்ஸ் டு த கம்யூனிட்டி மிராக்கிள் மார்னிங்,
அவ்வளவு அவேர்னஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த அவேர்னஸையும் வச்சு நீங்க ஹெல்த்தியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுடைய கோச்சஸ். இப்போ இந்த மாதிரி அவேர்னஸ் எல்லாம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இல்ல அவேர்னஸ் இருந்து சில பேர் என்ன பண்ணுவோம், நல்லா தெரியும் எனக்கு இவ்வளவு புரோட்டீன் வேணும் தெரியும், இவ்வளவு ஃபைபர் வேணும் தெரியும், இவ்வளவுதான் கார்ப்ஸ் எடுக்கணும்ன்றது தெரியும், பேட் ஃபேட் எடுக்கக்கூடாதுன்னு தெரியும், வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் எடுக்கணும் தெரியும். ஆனா அதை தெரிஞ்சும் எடுக்கிறது இல்ல. சில பேர்ல பல பேர் தெரியாமலையும் எடுக்கிறது இல்ல. அப்போ இந்த மாதிரி நியூட்ரியன் பேலன்ஸ்டா இல்லாம ஒரு குறிப்பிட்ட ஒரு நியூட்ரியன் மட்டும் அதிகமா எடுக்கிறப்போ அது சார்ந்த பாக்டீரியாஸ் அதிகமாக்கிடுது. ஏன்னா ஒரு சில பாக்டீரியாஸ் நமக்கு கார்போஹைட்ரேட் புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ண உதவியா இருக்கு. எந்த மாதிரி உணவு உள்ள போதோ அந்த மாதிரி பாக்டீரியாஸும் உடம்புல அதிகமாகலாம். சரிங்களா, புரியுதுங்களா? சோ எந்த மாதிரி உணவு உள்ள போதோ அதுக்கேற்ற மாதிரி பாக்டீரியாஸும் கூடும். நம்ம உட்காந்து டெய்லி சிக்கனையும் கிரில்லையும் இல்ல ஷவர்மா உள்ள தள்ளிக்கிட்டு இருந்தா அதுக்கேற்ற மாதிரி உள்ள அதிகமாகும். அதுக்கு பதிலா நல்ல ஃபைபர், நிறைய காய்கறி, நல்ல ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அதை சாப்பிட்டா அதுக்கேற்ற மாதிரி பாக்டீரியாஸ் கூடும். சோ அதான் சொல்லுவாங்க பாருங்க, யூ ஆர் வாட் யூ ஈட்னு சொல்லுவாங்க. கரெக்டா? மனிதன் என்பவன் எந்த மாதிரி உணவை சாப்பிடுறோமோ அதுவாகவே மாறுகிறான்னு சொல்லுவாங்க. யூ ஆர் வாட் யூ ஈட்னா காரணம் என்ன தெரிஞ்சுக்கணும். நான் சாப்பிடுற உணவுக்கு ஏத்த மாதிரி என் உடம்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு உலகமே இருக்கு. அதனுடைய தன்மை மாறுது. அதாவது என்னோட செகண்டரி பிரெயினை டைரக்டா அதனால இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். நல்லது அதிகமானா நல்லது இன்ஃபுளுன்ஸ் பண்ணும், கெட்டது அதிகமானா கெட்டதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். என்ன மாதிரி இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் சார் சொல்லணுமா? ஸ்ட்ரெஸ்ல சொல்றேன் இல்லையா, ஸ்ட்ரெஸ்ல ஆரம்பிச்சு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் வரைக்கும் வரலாம். அப்ப நீங்க இமேஜின் பண்ணிக்க எவ்வளவு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடணும், ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் இருக்கணும், நல்லா தூங்கணும், நெகட்டிவ் ஹேபிட்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும், நெகட்டிவ் தாட்ஸையும் அவாய்ட் பண்ணணும். இதுக்கெல்லாம் கூட நாம எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான நியூட்ரியன் தான் ப்ரோபயோட்டிக் மற்றும் ப்ரீபயோட்டிக். என்ன சாப்பிடணும்? ப்ரோபயோட்டிக் சாப்பிடணும், கூட ப்ரீபயோட்டிக் சாப்பிடணும். அது என்ன சார் பயோட்டிக் பயாட்டிக்ன்றீங்களே, ப்ரோபயோட்டிக்னா என்ன, ப்ரீபயோட்டிக்னா என்ன அப்படின்னு பாக்கலாமா? சோ இது வரைக்கும் நமக்கு ஒரு ஐடியா இருக்கா? மைக்ரோபயோட்டா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், மைக்ரோபயோம்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், பாக்டீரியாடிஸ், ஃபர்மிக்யூட்ஸ், கட் ஹெல்த், செகண்டரி பிரெயின். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கட் ஹெல்த் எவ்வளவு முக்கியம்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நார்மலா கட்டு தானே, வயிறு தானே சொல்ல முடியாது. நம்மளுடைய கட் ஹெல்த் நம்மளுடைய பிசிக்கல் ஹெல்த்தையும் சரி மென்டல் ஹெல்த்தையும் டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது. திரும்ப திரும்ப சொல்றேன், டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது. அதனால கட் ஹெல்த் மட்டும் தயவு செஞ்சு நார்மல் நினைச்சிடாதீங்க. ஃபியூச்சர்ல இன்னைக்கு நம்ம பாக்குற நிறைய பிரச்சனைக்கு ஸ்டார்டிங் அது நிக்குது. அதாவது விடையே கிடைக்காம பிரச்சனைக்கு இது ஒரு காரணமா இருக்கு. இது வரைக்கும் சொல்றேன், ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் எங்க இருந்ததுன்னு தெரியல. சயின்டிஸ்ட் குழப்பிக்கிட்டு இருக்காங்க, ரிசர்ச் போயிட்டு இருக்கு. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இஸ் ஆட்டோ ஒரு ப்ராப்ளம், பெரிய பிரச்சனை. ரோமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பெரிய ப்ராப்ளம், எங்க இருந்தோ தெரிய மாட்டுது. அதுக்கெல்லாம் ஒரு காரணமாக தொடக்கமாக இது கூட இருக்கலாம் சொல்றாங்க. அதனால இதுதான் சொல்ல இதுவும் இருக்கலாம்னு சொல்றாங்க. சோ பி கேர்ஃபுல், பி வெரி வெரி விஜிலண்ட் அபவுட் தட். இப்ப வாங்க அந்த கட் ஹெல்த்த பாத்துக்கிற ரெண்டு பேரை பத்தி பார்க்கலாம். ஒருத்தர் பேரு ப்ரோபயோட்டிக், இன்னொருத்தவங்க பேரு ப்ரீபயோட்டிக். ப்ரோ என்றால் ப்ரோமோட்டிங், பயோட்டிக் என்றால் லைஃப். ப்ரோபயோட்டிக் என்பது சிம்பிளா சொல்ல போனா ஒரு நுண்ணுயிர், ஒரு நல்ல பாக்டீரியா. ஒரு பாக்டீரியா, ஒரு நல்ல பாக்டீரியாவுடைய பெயர் தான் ப்ரோபயோட்டிக். சரிங்களா? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நல்ல பாக்டீரியாவை அப்படியே சாப்பிடுற, தயிர் சாப்பிடுறதா, யோகட் சாப்பிடுறதா, என்னது அதெல்லாம், அதெல்லாம் ப்ரோபயோட்டிக். இன்னைக்கு ஒரு தயிரை பத்தி சொல்லாதீங்க, இவர தயிர் என்ன தயிரானே தெரியல எனக்கு. சோ இந்த மாதிரி டைரக்டா ஒரு நல்ல பாக்டீரியாவை நான் இன்டேக் பண்றேன், அந்த நல்ல பாக்டீரியாவுடைய பெயர் தான் ப்ரோபயோட்டிக். நீங்க பார்த்த பாக்டீரியாடிஸ், நீங்க பார்த்த ஃபர்மிக்யூட்ஸ் போன்ற நல்ல பாக்டீரியாவை நான் அப்படியே சாப்பிட்டேன்னா அதுதான் ப்ரோபயோட்டிக். இட்ஸ் a லைஃப் ஸ்ட்ரெயின் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. இதனால என்ன பெனிஃபிட் இருக்கும்னா, என்னுடைய உடல்ல நல்ல பாக்டீரியாவுடைய எண்ணிக்கையை என்னால என்ன பண்ண முடியும், என்னால இன்க்ரீஸ் பண்ண முடியும் நான் ப்ரோபயோட்டிக் சாப்பிடுறப்போ. சரிங்களா? இது மட்டும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம் நம்ம. ப்ரீபயோட்டிக்னா என்ன? ப்ரீபயோட்டிக்னா சாப்பாடு. அந்த நல்ல பாக்டீரியாக்கு நான் கொடுக்குற சாப்பாடு தான் ப்ரீபயோட்டிக். ஏன்னா அவனும் உயிரோட தானே இருக்கிறாரு, அவங்களும் உயிரோட இருக்கணும், சாப்பாடு போடணும்ல நம்ம. அந்த சாப்பாடு தான் ப்ரீபயோட்டிக்.
இந்த ப்ரீபயோட்டிக் பாத்தீங்கன்னா பொதுவா இந்த கட் மைக்ரோபயோட்டா, அதாவது அந்த சூழ்நிலையில அது ஃபர்மெண்ட், அதாவது டீக்ரேட் ஆகும், மக்குற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்களேன். அது என்ன மாறும், நம்ம ஹெல்த்தி பாக்டீரியாவை வளர்றதுக்கு ஒரு உதவியா இருக்கும். ஏன்னா சோறு போடுறோம். அப்போ ப்ரோபயோட்டிக் என்பது என்ன, அந்த நுண்ணுயிர், அந்த குட் பாக்டீரியா. ப்ரீபயோட்டிக்னா என்ன, அந்த குட் பாக்டீரியாக்கு நம்ம போடுற சாப்பாடு. சரிங்களா? நான் கண்டிப்பா நான் முடிஞ்சிருக்க பதில் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், டிஃபரன்ஸ் சொல்றேன். சரியா? சோ நம்முடைய ப்ரோபயோட்டிக் அண்ட் ப்ரீபயோட்டிக். சோ இந்த ப்ரோபயோட்டிக்கையும் ப்ரீபயோட்டிக்கும் நம்மளுடைய ப்ரௌட் நியூட்ரலைட்ல இருந்து வேர்ல்டு நம்பர் 1 பிராண்ட்ல இருந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கிறோங்க. இந்த வருஷம் இந்த மாதம் லான்ச் பண்ணிருக்கிறோம். இது 30 days பேக். சோ ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக் பெனிஃபிட்ஸ் என்னன்றது நம்ம லைட்டா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நல்ல பாக்டீரியா கூடனா என் கட் நல்லா இருக்கும், கட் நல்லா இருந்தா என்னோட செகண்டரி பிரெயின் சூப்பரா என் பிரெயினுக்கு சிக்னல் கொடுத்துட்டு இருக்கும். இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு கட்ல இருந்து உடம்புலயே எதுவும் வராது. அதுதான் கான்செப்ட். சரியா? இப்போ நம்மளுடைய ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக் பத்தி பார்க்கலாம். நியூட்ரலைட் உடைய ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக் இஸ் பியூர் வெஜிடேரியன். இது நான்வெஜ் அல்ல, இது பியூர் வெஜிடேரியன், வீகன் மக்களும் சாப்பிடலாம். ஓகேங்களா? இட்ஸ் a 2-piece capsule. இது ஒரு கேப்சியூல் கொண்டது. அதுல 2 பார்ட்டா பிரிச்சிருக்கிறோம், கட்டுறதுக்கு உதவுற மாதிரி. என்ன 2 பார்ட்? இந்த ஒரு கேப்சியூல் சாப்பிடுறப்போ உங்களுக்கு ப்ரோபயோட்டிக்கும் கிடைக்குது, ப்ரீபயோட்டிக்கும் கிடைக்குது. ப்ரோபயோட்டிக்ல என்ன கொடுத்துருக்கோம்னா, என்ன நல்ல பாக்டீரியா கொடுத்துருக்கோம்னா, பேசிலஸ் காக்லன்ஸ் IS2 யூனிக் ஸ்ட்ரெயின், அந்த பாக்டீரியாவோட பெயர் பேசிலஸ் காக்லன்ஸ் IS2. இது ஒரு ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா, நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. என்ன ஒரு யூனிக்கான விஷயம்னா, இந்த பாக்டீரியா நல்ல பாக்டீரியா தான், ஆனா இது குடல் அவ்வளவு இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி ப்ரீபயோட்டிக். ப்ரீபயோட்டிக்ல நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா FOS. FOSனா என்ன? ஃப்ரக்டோஸ் ஆலிகோசாக்கரைடு. ஃப்ரக்டோஸ் ஆலிகோசாக்கரைடு, இது ஒரு ஃப்ரக்டோஸ். ஓகேங்களா? இது வந்து நமக்கு பிளான்ட்ல இருந்து கிடைக்கிற ஒரு இன்கிரிடியன்ட். சரிங்களா? பக்காவா? ப்ரீபயோட்டிக் யூஸ் பண்றோம் FOS. ப்ரோபயோட்டிக்கு இந்த பாக்டீரியா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சரிங்களா? சோ ப்ரோபயோட்டிக்ல நாம பாருங்க எந்த மாதிரி ஒரு யூனிக்கான பாக்டீரியானா, the Bacillus coagulans is a very unique. It's very unique. The most researched. இந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாலேயே அதிகமாக ரிசர்ச் செய்யப்பட்ட ஒரு பாக்டீரியா இந்த பாக்டீரியா தான். சக்சஸ் ரேட் பயங்கர அதிகம். நம்ம இந்த ஒரு கேப்சியூல்ல எவ்வளவு பாக்டீரியாஸை கொடுத்து அனுப்புறோம்னு பாருங்க. 2 பில்லியன் காலனி ஃபார்மிங் யூனிட். எவ்வளவு? 200 கோடி காலனிஸ். ஒருத்தர் 2 பேர் இல்ல, காலனி 50 பேர் 100 பேர் கூட இருக்கலாம். 2 பில்லியன் 200 கோடி காலனிஸ் ஆஃப் குட் பாக்டீரியாவை பார்க்கிற அளவுக்கு தேவையான பேசிலஸ் காக்லன்ஸ் அந்த ஒரு கேப்சூல் இருக்கும். எவ்வளவு? 200 கோடி. 2 பில்லியன் காலனி ஃபார்மிங் யூனிட்ஸ். 2 பில்லியன் பாக்டீரியா இல்ல, 2 பில்லியன் காலனி. அப்ப எவ்வளவு குட் பாக்டீரியா நம்ம இன்டெஸ்டின், அதாவது நம்ம குடலுக்கு கிடைக்குதுன்னு நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்படி இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ நம்ம முன்னாடி சொன்ன கிராம் பாசிட்டிவ் ஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியான்னு சொன்னோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது அதனுடைய குடும்பம், அந்த குடும்பத்தோட ஸ்பீஷிஸ் குடும்பத்தோட பேர். இந்த பேசிலஸ் காக்லன்ஸ் பாத்தீங்கன்னா கிராம் பாசிட்டிவ் ஸ்போர் ஃபார்மிங் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியம். சோ இது லாக்டிக் ஆசிட் பாக்டீரியம் நமக்கு வருது. ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ரெயின் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கானது, அதிகமாக ரிசர்ச் செய்யப்பட்டது. சர்வைவல் ரேட்டும் அதோடைய ப்ரோபயோட்டிக் ஆக்டிவிட்டிஸும் பக்கவா இருக்கு. அதாவது ப்ரோபயோட்டிக் ஆக்டிவிட்டிஸ் என்ன? குட் பாக்டீரியாவை சப்போர்ட் பண்றது. கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சர்வைவல் என்ன? வயிற்றுக்குள்ள போகுது இல்லையா? உங்களுக்கு எல்லாம் தெரியும், வயிறு பயங்கரமான ஆசிட் உருவாக்குதுல, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எல்லாம் பயங்கரமான பவர்ஃபுல் ஆசிட். அதையெல்லாம் தாக்கு பிடிச்சு அதை தாண்டி போகணும். அதெல்லாம் ஏதாவது பண்ண முடியும். இதோட சோர்ஸ் என்ன கேட்டீங்கன்னா, இது வந்து ஃபுட் கிரேட், அதாவது இந்தியன் என்விரான்மெண்ட், நம்ம நாட்டுல நம்ம என்விரான்மெண்ட்ல ஃபுட் கிரேட், அதாவது உணவில் இருந்து தயாரிச்சிருக்கிறோம். சரிங்களா? இந்த ஒரு பாக்டீரியாக்கு நான் உங்களுக்கு புரியன்றதுக்காக சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பாக்டீரியா, நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க. இதுதான் அந்த ஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியா. என்னோட வீடியோ பாருங்க. இதுதான் அந்த பாக்டீரியானா, அந்த பாக்டீரியாக்கு மேல ஒரு கவர் இருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்போர். ஸ்போர் ஒரு ஷெல் மாதிரி ஒரு கவர் இருக்கா, இதுக்குள்ள பாக்டீரியா இருக்கு. இந்த பாக்டீரியாக்கு மேல ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்கு பேர் தான் ஸ்போர். இப்போ இந்த கவர் இருக்க வரைக்கும் எனக்கு உள்ள இருக்கிற இந்த பொருள் தூசி ஆகுமா? அவ்வளவு சீக்கிரம் எனக்கு கீழே உடையுமா?
உடையாது. அதே மாதிரிதான் இந்த பாக்டீரியாக்கு வெளியே ஒரு ஸ்போர் இருக்கிறதுனால இதால ஸ்டொமக் ஆசிடியும் பைல் ஆசிடியும் இதால என்ன பண்ண முடியும், எதிர்த்து நிக்க முடியும். அதனால அஃபெக்ட் ஆகாது. சரிங்க சார், சாப்பிட்டா என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்மளால இன்னும் பல ஆயிரம் பல லட்சம் பல கோடி பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். யாருக்கெல்லாம் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், ரொம்ப பெரிய பிரச்சனைங்க, வலிக்கும், பயங்கரமா வலிக்கும் உங்களுக்குலாம். நமக்குலாம் உணவு போறதுன்றது நார்மலா ப்ராசஸ் ஆகும். உணவு அந்த மூவ்மெண்ட் பவுல் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, பவுல் மூவ்மெண்ட் ஃபுட் மூவ்மெண்ட், ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வலி பயங்கரமா இருக்கும். அவங்களுக்கு வலிய குறைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்ட இந்த பேசிலஸ் காக்லின்ஸ் பண்ணி கொடுக்குதுங்க. யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் ரொம்ப அதிகமா இருக்கு, அந்த மலச்சிக்கலுடைய அறிகுறிய குறைச்சு அந்த வலியில இருக்கும் பாத்தீங்களா, வலி அதிகமா இருக்கு, ரொம்ப பிரஷர் கொடுத்து போவாங்க. அப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணவே கூடாது. முக்கியமா பாத்ரூம்குள்ள போனா மொபைலை தூக்கிட்டு போக கூடாது. அந்த மாதிரியான பழக்கங்கள் இருக்கவே கூடாது. பாத்ரூம்ல போயிட்டு அதிகமா பிரஷர் கொடுக்க கூடாது. பிரஷர் கொடுத்தா ஹெர்னியால இருந்து பைல்ஸ் வரைக்கும் வந்துடும். சோ இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்கள் நமக்கு நடக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம பாத்ரூம் போயிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு டாக்ஸினை கழிச்சுட்டு வெளியே வந்துடணும். அதுல சில பேர் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறப்போ ரொம்ப வலியோட போவாங்க, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை போவாங்க. அந்த மாதிரி அறிகுறிகளை குறைச்சு கொடுக்குது. இன்னொரு விஷயம், நம்ம கட்ல ஆல்ரெடி நல்ல பாக்டீரியா இருக்குல்ல, அந்த நல்ல பாக்டீரியா கூட ஒர்க் பண்ணி அந்த குடல நல்ல பாக்டீரியாவுடைய கவுண்ட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக்குது. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் சொன்னேன், நம்ம எதிர்ப்பு சக்திக்கும் நம்மளுடைய கட் பாக்டீரியாக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. நல்ல பாக்டீரியா நல்லா இருந்தா நம்மளுடைய இம்யூனிட்டியும் சூப்பரா இருக்கும். அது அளவு குறைஞ்சு பேட் பாக்டீரியா கூடுச்சுன்னா நமக்கு இம்யூனிட்டி கண்டிப்பா குறையும். சரிங்களா? சோ இம்யூனிட்டி நல்லா இருக்கிறதுக்கும் நம்மளுடைய காக்லஸ் சப்போர்ட்டிவா இருக்கு, டைஜஷனுக்கு உதவியா இருக்கு. அந்த டைஜஷன்ல முக்கியமாக புரதம், புரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட்டை ஜீரணமாக்குறதுக்கு, செரிமானம் பண்றதுக்கு நமக்கு இந்த பேசிலஸ் காக்லின்ஸ் உதவியா இருக்கு. திரும்பவும் சொல்றேன், நம்ம சாப்பிட்ட புரோட்டீன், நம்ம சாப்பிட்ட கார்போஹைட்ரேட், இதை கரெக்டா ஜீரணிக்கிறதுக்கு, டைஜஸ்ட் பண்றதுக்கு உதவியா இருக்கு. அண்ட் இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்ஃப்ளமேஷன், குடல்ல வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன். நிறைய பேர் யோசிக்க இன்ஃப்ளமேஷன் என்ன? இன்ஃப்ளமேஷன் இஸ் நத்திங் பட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். நம்ம இம்யூன் சிஸ்டம் செய்யக்கூடிய வேலை தான் இன்ஃப்ளமேஷன். ஜுரம் வர்றது, வீங்கிறது, ரெட் ஆகிறது, இது எல்லாம் இன்ஃப்ளமேஷன். நம்ம குடல்லையும் அந்த இன்ஃப்ளமேஷன் வரும், குடல்ல கூட இன்ஃப்ளமேஷன் வரும். ஏன் சார் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் தெரியல, ஏன் நடக்குதுன்னு தெரியல, இது வரைக்கும் கண்டுபிடிக்க போயிட்டு தான் இருக்கு. ஒரு காரணம் என்ன சொல்றாங்க, நம்ம இம்யூன் சிஸ்டம் போயிட்டு நல்லா இருக்கிற அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ல இருக்கிற செல்ஸ் அடிக்குது, அதை கொள்ளுது. அதை ஏன்டா பண்ணுதுன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. அதுக்கு இன்னொரு காரணம் சொல்றாங்க, அது கட் மைக்ரோபயோட்டோட சம்பந்தப்பட்டது, நம்ம மன அழுத்தத்தோட சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், யாராவது ஸ்ட்ரெஸ் இருந்து ஆன்சைட்டி இருந்து அவங்களுக்கு கட்ல ப்ராப்ளம் வருதுன்னு, இது டூ வே, ரெண்டு டூ-மலை, டூ எட்ஜ் ஸ்வாட்னு சொல்லுவாங்க. நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆன்சைட்டியும் டிப்ரெஷனும் இருந்தா கட் ஹெல்த் பாதிக்கும், கட் ஹெல்த் பாதிச்சா ஸ்ட்ரெஸ்ஸும் ஆன்சைட்டியும் வரும். சோ அதனால இது டூ வேங்க. இன்ஃப்ளமேஷனை குறைக்கணும்னாலும் கூட நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்போர்ட் இந்த மைக்ரோபயம் நமக்கு செஞ்சு கொடுக்குது. சரிங்களா? சரி, இது எப்படிப்பட்ட ஒரு பாக்டீரியான்றத பாருங்க, எப்படி தயாரிச்சிருக்கன்றத பாருங்க. இது ஒரு ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா. அப்படி என்ன அர்த்தம்? ப்ரோபயோட்டிக் என்ன? உயிருள்ள ஒரு பாக்டீரியா, சரியா? அதை உயிரோட உள்ள அனுப்பணும். உயிரோட அனுப்புறது அவ்வளவு ஈஸி கிடையாது. என்ன தயாரிச்சு அதை ஸ்டோர் பண்ண டேப்லெட்டை நீங்க வாங்கி வாயில போட்டு உள்ள போகணும். உள்ள போறப்போ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கிற ஸ்டொமக்க தாண்டி போகணும். இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த பாக்டீரியா வெரி சென்சிட்டிவ் டு ஹீட். ரொம்ப ஹீட்டுக்கும் கோல்டுக்கும் அசிடிக்கும் ஆல்கலைன், சாரி ஹீட்டுக்கும் அசிடிக்கும் ஆல்கலைன் கண்டிஷனுக்கும் ரொம்ப சென்சிட்டிவானது. கோல்டுல ஹீட்டு, பிஹெச். இதுல இருந்து எப்படி பாதுகாக்கணும்னா அதுக்குதான் இந்த ஸ்போர் ஃபார்மிங் சொன்ன இல்லையே கதை, அதனுடைய ப்ரொடக்டிவ் லேயர். இந்த ஸ்போர் ஃபார்மேஷன் என்ன பண்ணும்? அந்த பாக்டீரியாவை அவுட் சைடு என்விரான்மெண்ட்ல இருந்து இது பாதுகாத்துடும். சரிங்களா? இன்னொரு விஷயம் சொல்றேன், இது ஒரு வெஜிடேட்டிவ் பாக்டீரியாவாகவும் செயல்படும். வெஜிடேட்டிவ் என்ன? வெஜிடேஷன் என்ன? வெஜிடேஷன்னா பிளான்ட் வளர்க்கறது, கரெக்டா? வெஜிடேட்டிவ் பாக்டீரியானா திரும்ப திரும்ப குட்டி போடுறது, நம்மளுடைய பாக்டீரியா கூட சேர்ந்து புதுசாக
நல்ல பாக்டீரியா உருவாக்கக்கூடிய திறன் இதற்கு கொண்டது. அதாவது இது வெஜிடேட்டிவ் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. அதாவது அடுத்தடுத்த ஜெனரேஷனை கொண்டு வர்றதுங்க. சரியா? சோ நம்முடைய குடல்ல அந்த பாக்டீரியாவோட கவுண்ட இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஆப்டிமலா வைக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். அந்த வேலையை செஞ்சு கொடுக்குது. சர்வைவல் ரேட் ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் அந்த ஸ்போர் இதுல இருக்கிறதுனால நம்மளுடைய குடல்ல இருக்கிற பாக்டீரியா கூட டீம் அப் பண்ணும். அதுதான் பெரிய விஷயம். இந்த பேசிலஸ் காக்லன்ஸ் உள்ள போயிட்டு ஆல்ரெடி நம்ம குடல்ல இருக்கிற பாக்டீரியா கூட டீம் ஒர்க் பண்ணி நம்மள ஹெல்த்தியா பாத்துக்குது. சோ பேசிலஸ் காக்லன்ஸ் புரிஞ்சுதுங்களா? இட்ஸ் அ யூனிக் ஹையஸ்ட் வேரியன்ட். இது ஒரு நல்ல பாக்டீரியா. அதிகமாக ரிசர்ச் செய்யப்பட்ட, பரவலாக முக்கியமா நம்மளுடைய படத்துல யூஸ் பண்ணக்கூடிய இது ஒரு சிறந்த ப்ரோபயோட்டிக். இந்த ப்ரோபயோட்டிக் நம்மளுடைய கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் வழியாக பாஸ் ஆயிட்டு நமக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்குது. எப்படி பாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம கேப்சூல் நீங்க முழுங்கிட்டீங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாம் சொன்னேன் இல்லையா, உணவு போற பாதை அந்த ஈசோஃபேகஸ்ல போது பாத்தீங்களா, இந்த கீழே தள்ளுற ப்ராசஸ் இதெல்லாம் தான் சொல்றேன் நானு, செகண்டரி பீன் பண்ற ஒர்க். சோ பாருங்க, அந்த கேப்சூல் நம்ம முழுங்கிட்டோம். முழுங்கின கேப்சூல் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஈசோஃபேகஸ் வழியாக வயிற்றுக்குள்ள போகுது. வயிற்றுல போயிட்டு ஆசிடோட ரியாக்ட் ஆகுது. ஆசிடோட ரியாக்ட் ஆயிட்டு நம்ம கேப்சூல் கரைஞ்சிடும். ஓகேவா? அந்த கேப்சூல் கரைஞ்சு கேப்சூலுக்கு உள்ள இருந்து பேசிலஸ் காக்லன்ஸ் வெளியே வந்துடும். சின்ஸ் பேசிலஸ் காக்லன்ஸ் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு திறன் இருக்கிறதுனால எந்த ஒரு அஃபெக்டும் இல்லாம, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அப்படியே நம்ம வயிற்றை தாண்டி நம்மளுடைய சிறுகுடலுக்கு வந்துடும். சிறுகுடல்ல பாத்தீங்கன்னா இந்த பாக்டீரியல் ஸ்போர்ஸ் வந்து அங்கங்க ஒரே இடத்துல பண்ணாது, அங்கங்க போயிட்டு அது என்ன பண்ணிக்கும், வெஜிடேட்டிவ் செல்ஸா மாறிடும். வெஜிடேட்டிவ் செல்ஸ் என்ன, திரும்ப அது ப்ராசஸ் ஆரம்பிக்கிறது, உருவாகிறது. அதான் வெஜிடேட்டிவ் செல்ஸ். ஓகேங்களா? மல்டிப்ளை ஆகுறது. ஒன்ஸ் அது வெஜிடேட்டிவ் செல்ஸா மாறிடுச்சு அப்படின்னா தன்னுடைய வேலையை என்ன பண்ணிடும், ஆரம்பிச்சிட்டோம். என்ன வேலை பண்ணும், நம்ம இன்டெஸ்டைனை ஹெல்த்தியா வச்சுக்கும், ஃபுட் அப்சார்ப்ஷனுக்கு உதவியா வச்சுக்கும். இன்ஃப்ளமேஷன் வந்தா அதை தடுத்து நிறுத்திடும். அந்த ஐபிஎஸ் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களோட வலிய குறைச்சு கொடுத்துரும். கான்ஸ்டிபேஷன் வராம பாத்துக்கும். நம்மள செகண்டரி பிரெயின சந்தோஷமா வச்சுக்கும். கட்டு நல்லா இருந்தா நம்ம சந்தோஷமா இருப்போம். சரிங்களா? சோ இதுதான் நம்முடைய ப்ரோபயோட்டிக்கோட முக்கியமான வேலைங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்க எல்லாருக்கும் ஒரு அந்த இது அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும் நம்புறேன். இப்போ பாக்டீரியா மட்டும் கொடுத்துட்டீங்க, அவனுக்கு சாப்பாடு போடணும்ல, அவனுக்கு ஃபுட் வேணும் இல்லையா? இப்போ இந்த ஃபுட் வேணும்னா இப்போ நீங்களே எடுத்துக்கலாமே. நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க. வேலைக்கு போற இடத்துல, தம்பி ஸ்ரீநாத் சூப்பரா வேலை பாக்குறீங்கப்பா, சூப்பரா வேலை பாக்குறீங்களா சொல்லிட்டு வாயில மட்டும்தான் சொல்றாங்க, எனக்கு சாப்பாடு கூட போட மாட்டாங்க. நானும் பாக்குறேன், ஏய் தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்கேன்டா, கொஞ்சம் சாப்பாடு தான் போடுங்களேன், சம்பளம் தான் கொடுங்களேன் அப்படின்னு கேட்போம்ல நம்ம. பாக்டீரியா அப்படிதாங்க, எப்பா எவ்வளவு வேலை பாக்குறேன், கட்ட பாத்துக்கிறேன், உனக்குடைய அந்த குடல் இருக்கிற அந்த லைனிங் எல்லாம் பாத்துக்கிறேன், உன்னை ஹெல்த்தியா வச்சுக்கிறேன், உனக்கு மென்டல் ஹெல்த்ல இருந்து பிசிக்கல் ஹெல்த் ரெண்டுத்துக்கும் சப்போர்ட் பண்றேன், என்னையே கொஞ்சம் பாருப்பா அப்படின்னு சொல்லுது. கவலையே படாதீங்க, உங்களுக்கு போறப்பவே கையில சாப்பாடையும் கையில கொடுத்து அனுப்புறோம். அதுதான் ப்ரீபயோட்டிக். எவ்வளவு ப்ரீபயோட்டிக் இருக்குதுல, 100 mg ஆஃப் ஃப்ரக்டோஸ் ஆலிகோசாக்கரைட்ஸ். நண்பர்களே, ஃப்ரக்டோஸ் ஆலிகோசாக்கரைட்ஸ் அது ஒரு கார்போஹைட்ரேட் காம்பவுண்ட். அது ஒரு கார்போஹைட்ரேட். ஏன்னா வர்றது வந்து ஃப்ரூட்ல இருந்து வருது. சரியா? எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகர் கேன்ல இருந்து வருது. ஓகே, பொதுவாக நீங்க சுகர் கேன் ஃபர்மெண்டேஷன் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இதுல இருக்கக்கூடிய காம்போசிஷன் என்னன்னா ஆலிகோசாக்கரைட். உங்களுக்கு தெரியும், மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், ஆலிகோசாக்கரைட். கார்போஹைட்ரேட்ல நீங்க படிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். அதாவது அதுல இருக்கக்கூடிய அந்த கார்பன் ஹைட்ரஜன் காம்பவுண்ட பொறுத்து மாறுறது. சிம்பிளா சொன்னா இது எல்லாமே கார்போஹைட்ரேட் குடும்பம். சரியா? சிம்பிள் சுகர், இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் சுகர்ஸ். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா சுக்ரோஸோட பாண்ட் ஆயிருக்கும். இப்போ சுக்ரோஸ், சுகர் கேன் இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தோன்னே இங்க நிறைய பேர் யோசிப்பா, ஐயோ சர்க்கரை ஏறிடுமாப்பா, டயபெட்டிஸ் இருக்கும், சாப்பிடக்கூடாதா, போட்டா வெயிட் போட்டுருமே, ஏன்னா இதுல வந்து சுகர் இருக்குன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 100 mg தான் இருக்கு. இந்த 100 mg வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ரெசிஸ்டன்ட் டு டைஜஸ்டிவ் ஜூசஸ். நம்ம உடம்புல நம்மளுடைய உடலால இதை டைஜஷன் பண்ண முடியாது. அப்படிதான் இருக்கும். உள்ள ஒரு விஷயத்த டைஜஸ்ட் பண்ண முடியலன்னா நம்மளால அதை அப்சார்ப் பண்ண முடியாது. கரெக்டா? நான் ஜீரணிச்சா மட்டும்தான் என்னால உரிய முடியும். இந்த ஃப்ரக்டோஸ் ஆலிகோசாக்கரைட உடம்பால ஜீரணிக்க முடியாது.
அப்போ உங்களுக்கு கவலையே வேண்டாம், உடம்பால அப்சர்வ் பண்ண முடியாது. சார் அப்ப யூஸே இல்லையேன்னு கேட்டீங்கன்னா, நம்மளால முடியாது. நான் உள்ள போயிருக்கான ஒருத்தன், அவனால முடியும். அவர் என்ன பண்ணுவாருன்னா ஃபர்மெண்ட் பண்ணுவாரு. ஃபர்மெண்ட்னா என்ன? நொதித்தல். இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக அந்த ஃப்ரக்டோஸ் ஆலிகோசாக்கரைட நம்மளுடைய குட் பாக்டீரியாஸ் சாப்பாட தனக்கான சாப்பாடா மாத்திக்குது. அதுல அது எடுத்துக்கிட்டு வளருது. சரிங்களா? ரொம்ப சேஃபானதுங்க. நம்ம உடம்பால டாலரேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம அப்சார்ப் பண்ணவே முடியாது. அதனால கேலரிஸ்லாம் வரும், நீங்க கவலைப்பட வேண்டாம். சுகர்லாம் ஏறாது, வெயிட் எல்லாம் போடாது. சரியா? சூப்பர். இப்ப நமக்கு ப்ரோபயோட்டிக் புரிஞ்சிருச்சு, ப்ரீபயோட்டிக் புரிஞ்சிருச்சு. ப்ரோபயோட்டிக் நம்மளுடைய பேசிலஸ் காக்லன்ஸ் ரொம்ப ரொபஸ்டான பல வேலைகள் செய்யக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் கொடுக்கிற பாக்டீரியா. அவருக்கு நல்லா ஒரு ஃபுட்டா இருக்கக்கூடிய எஃப்ஓஎஸ் ஃப்ரக்டோஸ் ஆலிகோசாக்கரைட் ரெண்டு சேர்த்து கொடுக்கறப்போ நம்மளுடைய கட் நல்லா இருக்கு. கட் நல்லா இருந்தா இம்யூனிட்டியில இருந்து டைஜஷன்ல இருந்து நம்மளுடைய ஃபீலிங் வரைக்கும் நம்ம நல்லா இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சோ இது இந்தியாவில் அதிகமா பறவையா அதாவது யூஸ் செய்யப்பட்டிருக்கு. வெல் ஸ்டடிட் கேரக்டரிஸ்டிக் அண்ட் ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ரோபயோட்டிக்ங்க. சரிங்களா? இந்த காக்லன்ஸ் பேசிலஸ் காக்லன்ஸ் பாத்தீங்கன்னா ஈவன் லாக்டோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸையும் கூட, லாக்டோஸ் அதாவது பால் குடிக்கிறாங்க இல்லையா, நிறைய பேர் பால் ஒத்துக்காது, கவனிச்சு பாருங்க. அப்படி அந்த லாக்டோஸ் பால்ல கிடைக்கக்கூடிய கார்ப்ஸ் தான் சுகரும் லாக்டோஸ். லாக்டோஸையும் ஃப்ரக்டோஸையும் கூட ஒரு மெட்டபாலைட்ஸா மெட்டபாலைட்ஸ்னா என்ன அர்த்தம்னாங்க? டைஜஷனுங்க, வேற எதுவும் இல்ல. அந்த டைஜஷன் ஆகிற ப்ராசஸ்ல ஒரு பொருள் கிடைக்கும்ல. இப்ப உணவு நல்லா ஜீரணிச்சுட்டு கூழா மாறுது, அதுக்கு நடுவுல ஒரு பொருள் இருக்கும்ல, இன்டர்மீடியேட் ப்ராடக்ட், அதுக்கு பேரு மெட்டபாலைட்ஸ். அந்த மெட்டபாலைட்ஸா மாத்தி கார்போஹைட்ரேட் இன்னும் சிறப்பாக டைஜஷன் ஆகிறது உதவியா இருக்கு. யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, சார் என் பையனுக்கு என்னோட பொண்ணுக்கு இல்ல எனக்கே கூட கொஞ்சம் டைஜஷன் கார்போஹைட்ரேட் ஒத்துக்க மாட்டேதுன்னா நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும். அந்த புரோட்டீன் கார்போஹைட்ரேட் டைஜஷனுக்கு அருமையான ஒரு பெனிஃபிட். 1 இல்ல 2 இல்ல 7 பெனிஃபிட் இருக்கு. இந்த பேசிலஸ் காக்லன்ஸ்ல இருந்து மட்டும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பாருங்க. முதல் பெனிஃபிட்ஸ் கிளினிக்கலி டெமான்ஸ்ட்ரேட்டட். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கிளினிக்கலா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்கவங்களுடைய வலிக்கு ஒரு ரிலீவ கொடுக்குது. பவுல் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்றது மூலமாக அந்த வலி இருக்கும் இல்லையா, வயிறு ரொம்ப வலிக்குதுங்க, அந்த பவுல் சிண்ட்ரோம் இருக்கவங்க வலியை குறைச்சு கொடுக்கும். சிண்ட்ரோம் சரி கேட்காதீங்க, சிண்ட்ரோம்னாலே டிசார்டர். சிண்ட்ரோம்னாலே டிசார்டர். அது சரி செய்யணும் பதில் என்கிட்ட கிடையாது. ஆனா அதோட சிம்டம்ஸ் அதோட வலியை குறைச்சு கொடுத்துரும். அதை ப்ரூவும் பண்ணிருக்கு, கிளினிக்கல் டெமான்ஸ்ட்ரேட் ஆயிருக்கு. ரெண்டாவது கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், அதோடைய சிம்டம்ஸ இம்ப்ரூவ் பண்ணுது. வலி இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு போக மாட்டோம், மலச்சிக்கல் வந்துட்டு அவதிப்பட மாட்டோம், சிம்டம்ஸ குறைச்சு கொடுக்குது. மூணாவது குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியா உடைய கவுண்ட இதனால அதிகரிக்க முடியுது. இன்ஃப்ளூயன்ஸ்டு டைவர்சிட்டி ஆஃப் கட் பாக்டீரியா, அதாவது நல்ல பாக்டீரியாவுடைய எண்ணிக்கைய அதிகமாக்குது அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலமாக நமக்கு அந்த பெனிஃபிட்ஸ கிடைக்குதுங்க. சரியா? சோ இன்ஃப்ளூயன்ஸ் பெனிஃபிஷியல் பாக்டீரியா இந்த கட். அடுத்து டைஜஷன். ஜீரணம்னா என்ன, டைஜஷன் என்ன? நம்முடைய வயிறு அந்த உணவை உடைச்சு சிறுங்குடலுக்கு அனுப்பணும். சிறுங்குடல் அதுல இருக்கிற பார்ட்ஸ் இருக்கு. சிறுங்குடலுக்குள்ள வில்லை எல்லாம் இருக்கு. அது என்ன பண்ணும்? சத்த உரியணும். அந்த வில்லை, சிறுங்குடல், பெருங்குடல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு சப்போர்ட் பண்ற நல்ல பாக்டீரியா வேணும். சோ நல்ல பாக்டீரியா வந்தா டைஜஷன் எனக்கு சிறப்பா நடக்கும். அடுத்தது இம்யூனிட்டி. நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்துக்கும் இந்த கட் பாக்டீரியாக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. நம்ம உடம்புல இந்த கட் பாக்டீரியாவில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதனுடைய நேரடி தொடர்பு இம்யூனிட்டியோட இருக்கு. சோ கட் பாக்டீரியா நல்லா இருந்தா இம்யூனிட்டியும் நல்லா இருக்கும். சோ இம்யூனிட்டிக்கு சப்போர்ட்டிவா இருக்கு இந்த பேசிலஸ் காக்லன்ஸ். ஓகேவா? அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி புரோட்டீன் அண்ட் கார்ப்ஸ் இதோட டைஜஷனுக்கும் சப்போர்ட்டிவா இருக்குங்க. சரிங்களா? அண்ட் நம்மளுடைய 7th பெனிஃபிட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ். யாருக்காவது இன்டெஸ்டைன் எல்லாம் இன்ஃப்ளமேஷன் ஆகுது, அதுக்கு காரணம் அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் தான். அவங்க இம்யூன் சிஸ்டத்தினால அவங்களுடைய குடல்ல தான் இன்ஃப்ளமேஷன் வந்தா அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிற ப்ராப்பர்ட்டி தான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ். குடல்ல அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ சிறப்பாக கொடுக்கக்கூடியது
நம்மளுடைய இந்த ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக். சரிங்களா? அண்ட் இதற்கெல்லாம் விட முக்கியமா இந்த படத்தை யாரு கொடுக்குறா? The world number 1 dietary vitamin supplement brand நியூட்ரைட் கொடுக்குறோம். அதுவும் நம்மளுடைய 90 years 90 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட நேச்சர் அண்ட் டெக்னாலஜிய ஒரு சேர பயன்படுத்தக்கூடிய பெஸ்ட் ஆஃப் சயின்ஸ், பெஸ்ட் ஆஃப் நேச்சர், இந்த காம்பினேஷன்ல நம்ம நியூட்ரலைட் நமக்கு இந்த ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் கொடுத்திருக்காங்க. இது நான் ஜிஎம்ஓ நியூட்ரலைட். ஏன் டிஃபரெண்ட், மற்ற பிராண்ட் டிஃபரெண்ட்னா நான் ஜிஎம்ஓ வெஜிடேரியன்ஸ் இன்கிரீடியன்ட் யூஸ் பண்றோம். கண்டாமினன்ஸ் இருக்கவே இருக்காது. அவ்வளவு எக்ஸ்டென்சிவா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரிக்ரஸான குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட். உங்களுக்கு இது கம்ப்ளீட் ஷெல்ஃப் ஸ்டேபிள், வச்சிருந்தாலும் அந்த ஷெல்ஃப்ல இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சேஃப் ஆனது, எஃபிகேசி, எஃபெக்டிவான ப்ராடக்ட். ஆர்டிபிஷியல் கலர்ஸ், ஃபிளேவர், பிரிசர்வேட்டிவ் எல்லாம் கிடையவே கிடையாது. அண்ட் இதை விட முக்கியமா நம்முடைய இந்த ப்ராடக்ட் ஃபுல் வெஜிடேரியன். ஸோ பிளான் பேஸ்ட் இன்கிரீடியன்ஸ் தான் உங்களுக்காக நம்மளுடைய நியூட்ரலைட்ல இருந்து கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்களா? சோ இதோடைய பிரைஸ், இந்த டீடைல்ஸ் தான் உங்களுக்கு நம்மளுடைய கோச் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. இது 30 days கேப்சூல். இது சோ கண்டிப்பாக நம்மளுடைய அஃபோர்டபிலிட்டி. ஓகே, ஷூர். சோ பிரைசிங் பாத்தீங்கன்னா நம்ம பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். இவ்வளவு பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்ல, இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு, நமக்கு இவ்வளவு எஃபெக்டிவ் ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, அதுவும் நம்ம பட்ஜெட்டுக்குள்ள. இதோடைய பிரைஸ் டிஸ்கவுண்டட் பிரைஸ் எம்ஆர்பி 649, சாரி எம்ஆர்பி 649, டிஸ்கவுண்டட் பிரைஸ் 607. எஃபெக்டிவா நீங்க எம்ஆர்பி எடுத்தாலும் ஒரு நாளைக்கு வெறும் 21.63. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு நல்ல காஃபி குடிக்கணும். காஃபி நம்ம குடிக்க போறது இல்ல, பட் ஜென்ரலா சொல்றேன். நீங்க ஒரு கடைக்கு போனோம், இல்ல ஒரு காய்கறி வாங்க போறனாலே 500 ரூபாய் பத்தல. ரெஸ்டாரண்ட்ல போனா எக்கச்சக்கமாகுது, 2000 3000 ஆகுது. தியேட்டர்லாம் போனா அது நல்லதா கெட்டதாங்க கூட சொல்ல விரும்பல. ஆனா நமக்கு நல்லது பண்ற, நமக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணணும். யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப். ஸோ அந்த விதத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம பேக்டரிக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு 21.63. ஸோ ஹெல்த்த பாருங்க. அதுக்கு கண்டிப்பா சொல்லிடுறேன். சோ ஹெல்த் கண்டிப்பா பாருங்க சார். இது எப்படி சார் சாப்பிடுறது? அதான் அடுத்த கேள்வி. 24 நான் எப்படி சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும்? குறிப்பிட்ட டைம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? நீங்க ஃபுட்டுக்கு அப்புறமே எடுத்துக்கலாம். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு டைம் எடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த டைமோட ஸ்டிக் பண்ணிக்கங்க. ஏன்னா சர்க்காடியன் ரிதம் ஒரு ரிதம் இருக்கு. ஓகேங்களா? இந்த ரிதமுக்கும் இந்த பாக்டீரியாவுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குங்க. ஓகேவா? சோ இந்த கேப்சூல் நீங்க முழுங்குனீங்கன்னா 24 மணி நேரம் ஆக்டிவா இருக்கும். நான் ஒரு நாளைக்கு காலையில 6 மணிக்கு சாப்பிட்டு மறுநாளைக்கு நைட் 9 சாப்பிடுற மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. நீங்க ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த டைமை ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க சாப்பிட்ட 24 hours வரைக்கும் இந்த பாக்டீரியா வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கும். ஓகேங்களா? வெஜிடேஷன் ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். சோ நீங்க இன்னைக்கு 6 மணிக்கு சாப்பிட்டீங்களா, நாளைக்கு திரும்பி 6 7 மணிக்கும் சாப்பிட்டுருங்க. 1 hour பஃபர் இருக்கலாம், அதுக்கு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. அதையும் பாத்துக்கோங்க. 18 வயசு அப்படின்னு நாங்க சொல்றோம். பட் உங்களுக்கு தேவையான உங்க ஹெல்த் கோச் கூட கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கான சிம்டம்ஸ் பொறுத்து அவங்களும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ உங்களோட அளவுகளும் அவங்க உங்களுக்கு கரெக்டா சஜஸ்ட் பண்ணுவாங்க. சோ அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி என்னுடைய பாட்டை முடிக்கிறேன். நம்மளுடைய இந்த கட் ஹெல்த் என்பது குடலோட மட்டும் நிக்கல, டோட்டல் பிசிக்கல் ஹெல்த்தோடய சம்பந்தப்பட்டிருக்கு. அதை விட முக்கியமா மென்டல் ஹெல்த்தோடயும் சம்பந்தப்பட்டிருக்கு. சோ ரெண்டுமே ஹெல்த்தியா இருக்கணும்னா என் கட்ல இருக்கிற அந்த குட் பாக்டீரியா நல்லா இருக்கணும். அந்த குட் பாக்டீரியா பாக்டீரியாஸும் ஃபர்மிகோட்ஸும் நல்லா இருக்கணும். அதுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக். அண்ட் மார்க்கெட்ல ப்ரீ கூட பார்க்கலாம், ஆனா ப்ரோ இந்த மாதிரி பார்க்க முடியாது. பிகாஸ் வி ஆர் த ப்ரோ. ஓகே? சோ மேக் ஷூர் யூ காட் இட். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா உங்க ஹெல்த் கோச் கான்டாக்ட் பண்ணுங்க. டவுட்ஸ் அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. இல்லை என்கிட்ட அவங்க பாஸ் பண்ணா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகேங்களா? சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு அற்புதமான ப்ராடக்ட் பேசுற வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் என்னுடைய பேக்கேஜ் வாங்கிட்டேன். ரியலி ஆசம். சோ டேக் கேர் ஆஃப் யுவர் gut with our Nutralite prebiotic and probiotic. Thank you so much, Forte Health Coach. Thank you bro, thank you so much. Lot of knowledge. அதாவது த்ரில்லிங் படம் பார்த்த மாதிரி கொண்டு போனீங்க. really lot of knowledge. உண்மையிலேயே இந்த ப்ராடக்ட் கையில வாங்குறதையும் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, பாரதி சொன்ன மாதிரி 1000 வருடம் ஓய்ந்த கிடந்த பின்னர் வாராது வந்த மாவடிங்கிற மாதிரி அவ்வளவு வெயிட்டிங் இந்த ப்ராடக்ட்காக. என்னைக்கு நான் கட் ஹெல்த் அப்படிங்கிறது படிக்க ஆரம்பிச்சோம், இந்த ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் நம்மளுக்கு ரொம்ப வேணும். நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச பெஸ்ட் ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் எதுங்களா? நீராகாரம்.
சிறுதானியத்திலேயோ கைக்குத்துளசியும் செஞ்ச நீராகாரத்துல காலையில சின்ன வெங்காயம் தான் ப்ரீபயோட்டிக். ப்ரோபயோட்டிக் நீராகாரம் சின்ன வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீபயோட்டிக். அந்த சின்ன வெங்காயத்தோட ஒரு நல்ல நீராகார காலையில் குடிச்சீங்கன்னா த பெஸ்ட் ப்ரோபயோட்டிக் அண்ட் ப்ரீபயோட்டிக். ஆனா இன்னைக்கு நம்ம காலகட்டத்துல வந்து நம்மளால அன்னாடம் குடிக்க முடியல. அப்படியே குடிச்சாலும் அவ்வளவு குவாலிட்டி நம்மளுக்கு பத்துறது இல்லை. அப்போ கண்டிப்பா ஆனா நீராகாரத்துக்கான பழக்கத்துக்கு வந்துட்டோம், ஸ்டில் நம்மளுக்கு அந்த பற்றாக்குறை இருந்துச்சு. சோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வேணும் ஏங்கிட்டு இருந்ததுக்கு 90 வருஷம் கழிச்சு நியூட்ரைட் வந்திருக்கிற ஒரு ப்ராடக்ட் கூட சொல்லலாம். ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட். உண்மையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஐ ஃபீல் அது உண்மையில அந்த ப்ராடக்ட் கையில் வாங்கும் போது எனக்கு வந்து பூஸ்ட் பம்ப்ஸ். ஏன்னா அவ்வளவு ஆன்லைன் ஆர்டர் போட்டா கூட வந்து சேரத்துக்கு லேட் ஆன் சொல்லிட்டு டைரக்டா ஆபீஸ் போய் அன்னைக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிடும் போது அப்பதான் கேட்டேன் எப்படி சாப்பிடணும் எப்ப சாப்பிடும்போது எப்பதான் சாப்பிடலாம் எம்டி ஸ்டமக் அவசியம் இல்லை. பட் 24 hours ஒன்ஸ் ஒரு கேப்சூல் எடுத்தா போதும் அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு நியூட்ரைட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லோயஸ்ட் பிரைஸ்ல வந்து பெஸ்ட் ப்ராடக்ட் தான். ஒரு சைடு வந்து பார்த்தா பெஸ்ட் ப்ராடக்ட், இன்னொரு சைடு நம்மளுக்கு வந்து பார்த்தா பிரைஸ்லயே பெஸ்ட். அது ஒரு நாளைக்கு ஒண்ணு எடுத்தா போதும். மற்ற ப்ராடக்ட் நிறைய இருக்குங்கிற அவசியம் கூட கிடையாது. மேபி இதை பத்தி ஸ்டடி பண்ணிட்டு ஏதாவது ரொம்ப ப்ராப்ளம் இருக்கிறது வந்து ஒன்னு எக்ஸ்ட்ரா எடுக்கலாமாங்கிறதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம். இப்போதைக்கு நீங்க அட்லீஸ்ட் ஒன்னு எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஒன்னு எடுத்துட்டீங்கன்னா 24 hours. இப்ப நீங்க நைட்டு டின்னருக்கு அப்புறம் 8 மணிக்கு ஒன்று எடுத்தீங்கன்னா அடுத்த நைட் 8 மணிக்கு, இல்ல காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் காலை 8 மணிக்கு எடுத்தீங்கன்னா அடுத்த நாள் காலை 8 மணிக்கு, அப்படி 24 hours கரெக்ட் வச்சுங்க. ஒரு நாளைக்கு ஒரு கேப்சூல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட். அது என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கறத எக்ஸலண்டா எக்ஸ்பிளைன். உண்மையில ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு வந்து கம்பெனி ட்ரெயினர்ஸ் கொடுக்கக்கூடிய நாலேஜ். நார்மலா வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இவ்வளவு நாலேஜ் கொடுக்க மாட்டாங்க. ப்ராடக்ட் பத்தி ஒரு பேசிக்கா ஒரு 10-15 minutes நாலேஜ் கொடுப்பாங்க. அந்த கட் சயின்ஸ் என்ன, அந்த பாக்டீரியா, உண்மையில அந்த பாக்டீரியா பத்தி எல்லாம் இன்டெப்த் நாலேஜ் இருக்கு. அது வந்து சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீநாத் பயோட கம்பெனி ட்ரெயினர்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் ட்ரெயினிங்ஸ். அந்த நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாம் பொதுவாக ஷேர் பண்ண மாட்டாங்க. நம்ம கேட்டு கொண்டதுனால நம்ம கம்யூனிட்டிக்காக பை ஹார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 hour வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம டைமுக்காக அவங்களுடைய ஆபீஸ் எல்லாம் காலை 10 மணிக்கு ஒர்க்கிங் ஹவர் ஸ்டார்ட் ஆகும். இல்லை நம்ம கம்யூனிட்டிக்காக வந்து 5:50 இருந்து 6:50 வரைக்கும் கம்ப்ளீட் 1 hour வந்து நாலேஜ் கொடுத்துருக்காப்ல. சான்ஸே இல்லை. நீங்க வந்து ஒரு 10 புக் படிச்சா கூட இவ்வளவு நாலேஜ் கிடைக்குமான டவுட் தான். அது இவ்வளவு கிளாரிட்டி நம்மளுக்கு வருமாங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு புரியுற மாதிரி முதல்ல குடல் என்ன, அது பாக்டீரியா என்ன, அது மைக்ரோபயாட்டா என்ன, அதுல வந்து பாத்தீங்கன்னா குட் பாக்டீரியா என்ன, பேட் பாக்டீரியா எப்படி பேலன்ஸ் பண்ணிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் எனக்கெல்லாம் நம்மளால ஆரம்பத்துல வந்து இந்த டவுட் இருந்துச்சு, எது ப்ரோபயோட்டிக் எது ப்ரீபயோட்டிக் அப்படின்னு அந்த கன்ஃபியூஸ் ஆயிடும். நீங்க எவ்வளவு கிளியரா சொல்லிட்டாங்க ப்ரோபயோட்டிக் தட் இஸ் லிவிங் ஆர்கன், அதான் வந்து அந்த லிவிங் மைக்ரோப்ஸ் அதுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய உணவு வந்து ப்ரீபயோட்டிக். எவ்வளவு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய பெஸ்ட் பாக்டீரியா வந்து நமக்கு எப்படி சப்ளை கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படி நம்மளுக்கு வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது. நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு குறைவா சாப்பிடுவாங்க, வெயிட்டே குறையாது, தொப்பையே குறையாது. அது ப்ராப்ளம், அந்த கட் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறது. செகண்ட் வந்து பார்த்தா எப்படி அந்த ஐபிஎஸ் ப்ராப்ளம். ஐபிஎஸ் ப்ராப்ளம் வந்து பார்த்தோன்னா 10க்கு 2 பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்கு தெரியாதாங்க ஐபிஎஸ் கம்ப்ளைண்ட் இருக்குங்கிறது தெரியாம இருக்காங்க. சில பேருக்கு வந்து அதிக மோசம் போகும், சில பேருக்கு குறைவா போகும், அடிக்கடி போகும், இரிட்டேஷனா போகும், சில பேருக்கு லூஸா போகும். அது ஒவ்வொரு மாதிரி போகும். ஒன் ஆஃப் த மேட்ச் அது எஸ்பெஷலி வந்து இந்த ஐடி ஒர்க் பண்றாங்க, அன்டைம் வந்து லேட் நைட் தூங்குறவங்க, இவங்களுக்கு இந்த ஐபிஎஸ் ப்ராடக்ட் ஒரு காமன் ஃபார்ம் மாதிரி இருந்துச்சு. ஸோ யோசனை இல்லை, இதுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட். நீங்க நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அமலாகி இஸ் டிஃபரெண்ட் ப்ராடக்ட். அமலாகி அது வந்து லிவர் டீடாக்சிஃபிகேஷன் ப்ராடக்ட், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றது. இட்ஸ் நாட் அ ப்ரீஆர் ப்ரோபயோட்டிக். பட் எஸ் நம்ம நேச்சுரல் ப்ரீஆர் கொஞ்சம் ப்ரோபயோட்டிக் மாதிரி ஒர்க் பண்ணும். ஃபைபர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீபயோட்டிக், பட் ஸ்பெசிபிக் அது வந்து அடிஷனல் பெனிஃபிட் மாதிரி அது இருக்குது. பட் ஒன்லி பெனிஃபிட் ஒன்லி அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிற ஒரு ஸ்பெசிபிக்கான சப்ளிமெண்ட். ஆக்சுவலா நியூட்ரைட்ல வந்து இந்த மாதிரி ஒரு சப்ளிமெண்ட் இல்லாம இன்னைக்கு கொண்டு வராங்கன்னா ஒரு அவசியம் நீங்க புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு 90 வருஷத்துக்கு முன்னாடியே மல்டிவிட்டமின் லான்ச் பண்ணிட்டாங்க, 89 வருஷத்துக்கு முன்னாடியே ஒமேகா லான்ச் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதை கொண்டு வராங்க. இன்னைக்கு நீட் ஃபார் அவர், ரியலி நீட் ஃபார் அவர். எனக்கு நிறைய சப்ளிமெண்ட் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன் கூட, குறைஞ்ச வச்சு இன்வெஸ்ட் பண்ணி நீங்க சாப்பிட்டுக்கலாம். டேக் யுவர் பேக் டுடே. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இந்த ப்ராடக்ட் பத்தி, ஒரு ப்ரீபயோட்டிக் பத்தி, ப்ரோபயோட்டிக் என்ன டவுட் இருந்தாலும் as a question வந்து உங்க கோச்சுக்கு அனுப்புங்க. கண்டிப்பா நான் வந்து ஸ்ரீநாத்துக்கு அனுப்பி உங்களுக்கு ஆன்சர் வாங்கி தரேன். ரைட்? So all the very best friends. Once again, thanks to Sinar.